பிரம்மம்மா திருவடி வணக்கம். ஐயா திருவடி வணக்கம். அனைத்தடியார்களுக்கும் திருவடி வணக்கம். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார்களுக்கும் திருவடி வணக்கம். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி, அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். புஷ்பமா விநாயகர் பாடல் பாடுங்க. கோயம்புத்தூர் புஷ்பமா விநாயகர் பாடல் பாடுங்க. திருச்சிற்றம்பலம். இடியதொரு உமை குலமிகு கரியது, படிகொடு தனதடி வழிபடும் அவர் கடிகணபதி வரும் அருளினன் மிகு வடிவினர் பயல் வழி பல முறையிறைய. சிவாய். திருச்சிற்றம்பலமா. சிவாய நம. சிவாய நம. தனபாக்கியம்மா நாலொரு துதி பாடுங்க. தனபாக்கியம்மா அம்மா நான் படிக்கவா? பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். சிவாய் நம்ம அனைத்தடியாருக்கும் படிக்கட்டுங்க. எனக்கு மைக்கு கிடைக்கல, அவங்க படிக்கட்டும். புலியற்கோன் வெப்பொழித்த புகழியற்கோன் கலல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாள் போற்றி, ஊழிமலி திருவாதம் ஊரத்திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அதாவது இன்னைக்கு 9வது அமர்வு திருமந்திரத்துல ஐயா நம்ம சொன்னது என்னமோ முக்கியமான பாடல் எடுத்தா போதுங்க அப்படிதான் சொன்னேன். ஆனா ஐயா வரிஞ்சல ஒவ்வொரு பாடலையும் அழகா எடுத்து நல்ல சிறப்பான ஒரு கருத்தெல்லாம் நமக்கோசரம் வகுத்து கொடுத்துட்டு இருக்காரு. இறைவன் திருவருளால அவர் நீண்ட ஆயுளோட நிறைய செல்லும், உயர் புகழ் பெற்று சிறந்து விளங்கணும். ஏன்னா இது நம்ம முழுசும் நம்ம கேட்கணும். ஏன்னா இது கிடைக்காத ஒரு பொக்கிஷம் நமக்கு எல்லாருக்குமே. அதனால கடல்ல போனா ஐயா ஒரு பொக்கிஷம் கிடைக்குன்னு சொன்னாரு நம்ம குருநாதர். என்ன பொக்கிஷம் அப்படின்னு பார்த்தா, எனக்கு போன வாரம் இதான் சொன்னாரு. பொக்கிஷம் என்ன பொக்கிஷம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, கடலுக்குள்ள நீந்தி உள்ள போனாதான் அந்த முத்தானது கிடைக்கும். கடல்ல வெளியிலே நின்றுட்டுதான் ஒரு பாதுகாப்பு தான். ஆனா உள்ள போனாதான் நமக்கு ஒரு முத்து கிடைக்கும். என்ன முத்து அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் முத்து எடுத்தாந்து குருநாதர் கொடுப்பாரு. நமக்கு நீச்சல் தெரியாது. அவர் உள்ள தள்ளி 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 விட்டு விட்டு நம்மள ஆழ்ந்த இடத்துக்கு இட்டுட்டு போய் அவன் திருவடியில போய் கொண்டு சேர்ப்பாரு. அந்த மாதிரி திருமந்திரம் நமக்கு நல்ல சிறப்பான ஒரு கருத்தை எடுத்து எல்லாமே இறைவன் திருவடியில போய் சேரணும். அந்த ஆன்மா பக்குவம் அடையணும், எல்லாமே தெரிஞ்சுக்கணும். திருமந்திரத்தை இல்லாத ஒரு விளக்கம் கிடையாது, எல்லாமே அதுலயே அடங்கியிருக்கு. அந்த நமக்கு ஒவ்வொரு பாடலாக அழகாக எடுத்து கொடுத்து ரொம்ப சிறப்பான முறையில கொண்டு வந்துட்டு இருக்காரு நம்ம ஐயா. அவர் வருக வருக என்று நம்ம ஈஸ்வரன் கோபுரத்து சார்பாக வரவேற்கிறோம். வாருங்கள் ஐயா. அம்மா மானசீகமா சொல்லுவீங்கம்மா. நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இரவா போற்றி, காவாய் கனக திரளை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்த நிலம்பிரை போலும் எயிற்றனை,
நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. போலியர்கோன் போலித்த புகழியர்கோன் கலல் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாலி திருநாவலோர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. மெய்யன்பர்களே, நம்ம எல்லாம் அகத்திலும் ஒரு சின்ன ஒரு கருத்து. முதல் உபதேசம் மறுபடியும் ஆரம்பிங்க. சரிம்மா, பாயிரம் முடிச்சுட்டீங்க. முதல் உபதேசம் மறுபடியும் அடியனுக்கோசரம் ஒரு முறையை நடத்திட்டு அடுத்ததுக்கு போங்க. வாருங்கள் ஐயா. சிவாயன். நம்ம எல்லாம் இகத்திலும் புறத்திலும் இருந்து இயக்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களையும் சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டி காத்து கொடுத்து அருள் இருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவடிகளையும் இந்த இணையத்தில் எழுந்திருக்கும் அடியார் குடும்பங்களின் திருவடிகளையும் சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது கூட்டிக் கொண்டு இன்றைய திருமந்திர சிந்தனையை நாம் தொடர்வோமாக. இதுவரை திருமந்திர சிந்தனையில் நாம் பாயிர பகுதி, வேத சிறப்பு, ஆகம சிறப்பு இதை பார்த்துவிட்டு இப்போ முதல் தந்திரத்தில் உபதேசம் என்ற பகுதிக்குள் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மூலன் உரை செய்த 3000 தமிழ். பெருமான் ஆண்டுக்கு ஒரு பாடலாக 3000 பாடல்கள் ஏற்றிருக்கிறார். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கருத்து தான். மூலன் உரை செய்த 300 மந்திரம். திருமூல பெருமான் 300 மந்திரங்கள் செய்திருக்கின்றார்கள். அது தனி நூலாக அது திரட்டி கொடுக்கப்படவில்லை. அது 3ஆம் தந்திரத்தில் அந்த மந்திரம், தந்திரம், எந்திரத்தில் அந்த மந்திரங்கள் புதைந்து கிடக்கின்றன. 300 மந்திரங்கள். மூலன் உரை செய்த 3000 தமிழ், மூலன் உரை செய்த 300 மந்திரம், மூலன் உரை செய்த 30 உபதேசம். 30 உபதேசம் நமக்கு தனி நூலாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. மூலன் உரை செய்த 3ம் ஒன்றாமே. இந்த 3000 தமிழும் 300 மந்திரமும் இந்த 30 உபதேசமும் பொருளால் ஒன்று என்ற கருத்தை ஏற்கனவே நம்முடைய திருமூல பெருமான் சொல்லியிருக்கின்றார். இந்த உபதேச பகுதியில் முதல் பாடலை நாம் சென்ற வகுப்பில் சிந்தித்தோம். திருச்சிற்றம்பலம். விண்ணென்றெழுந்து வினைக்கீடாய்மை கொண்டு தன் என்ற தாளை தலைக்காவல் முன் வைத்து உன் என்று ஊருக்கி ஒப்பிலானந்த கண் என்று காட்டி களிம்பருத்தானே கூறார். அந்தாதின்னு தெரியும், அபிராமி அந்தாதி படிப்பீங்க. அந்தம் எந்த பாட்டை எது கடைசியா முடியுதோ, அந்தம்னா முடிவுன்னு குறிக்கும். எது முடியுதோ அது அடுத்த பாடலுக்கு என்ன செய்யும், தொடக்கமா இருக்கும். அதான் அந்தாதி துறைன்னு சொல்லுவாங்க. 30 பாடலும் அந்தாதி துறையில அமைஞ்சது. களிம்பருத்தானேன்னு முதல் பாடல முடிக்கிறாரு. அடுத்த பாடல் களிம்பருத்தானேன்னு என்று ஆரம்பிப்பார். இந்த அபிராமி அந்தாதி போல இது அந்தாதி துறையில் அமையப்பட்டது. இது ஒண்ணுக்கும் ஒரு காலம் தேவைப்படுது. ஒரு அரும்பு இருக்கு, அந்த அரும்பு மலரணும், பூவா மலரணும் அப்படின்னா அதுக்கு அந்த பக்குவ காலம் வரணும். அரும்பு மொட்டாகி பக்குவமாகும் போது அப்போது சூரியனுடைய கதிர் துணையா நிற்கும். சூரியன் கதிர் துணையா நின்று என்ன செய்யும், அந்த அரும்பை மலரச் செய்யும். இது எதுக்கு உதாரணம்னா, இந்த ஆன்மாக்கள் இன்னும் மனக்கட்டிலேருந்து நீங்கல, அதனால அந்த ஞான மனம் கமலவில்லை. ஆன்மாக்கள் அறிவு மனம் இருக்கு, இந்த ஞான மனம் இருக்குது. ஞான மனத்தை இந்த மலம் மூடிக்கொண்டிருக்கின்றது. எனவே அந்த மலக்கட்டை நீக்க வேண்டும், போக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆன்மாவுக்குள் உள்ள அந்த அறிவு ஆகிய ஞானம் மனம் கமலம். இந்த மனம் கமலம்னா யார் செய்யணும்? அப்ப ஞான சூரியனாகி அந்த சிவபெருமான் குருவாக வர வேண்டும். குருவாக உபதேசம் செய்ய வேண்டும். பெருமான் வரும்போது பெரும்பாலும் திரு அருள் நோக்கம் கண்ணால் பார்ப்பார். அந்த திரு அருள் நோக்கம் தான் முதல்ல கிடைக்கும். அந்த திரு அருள் நோக்கம் கிடைக்கக்கூடிய அந்த காலம், அதுக்கப்புறம் உபதேசம் செய்வார்கள். அந்த உபதேசம் அது இன்றி அமையாதது. எனவே இந்த முதல் தந்திரத்தில் இந்த உபதேசத்தை 30 உபதேசத்தை நம்முடைய திருமல நாயனார் முதன்மையாக எடுத்துக்கொண்டார், பிரமாணமாக எடுத்துக்கொண்டார். உபதேசம் என்ன? உபவாசம்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பேன். உபவாசம் நம்ம விரதம் இருப்பது, ஒன்றும் சாப்பிடாம இருப்பது. அது ஏன் உபம்னு சொன்னாங்கன்னா, நம்ம சாப்பிடாம இருந்ததுக்கு மட்டும் பெருசு இல்லை, பெருமான் கூட பக்கத்துல இருக்கும். உபன்னா பக்கத்துலன்னு அர்த்தம், சரிங்களா? பெருமான் கூட பக்கத்திலே இருந்து வாசம் பண்ணும், அதுக்கு உபவாசம். அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம மனசு சாப்பாட்டுல போகக்கூடாது, பெருமானை பத்தி நினைக்கிறதா அதை உபவாசம் என்று சொல்வார்கள். இப்படி பூநூல் போடு உபநயனம் என்று சொல்வார்கள். உபநயனா உனக்கு அந்த பிரம்மோபதேசம் செய்வதற்காக உனக்கு பூநூலை போட்டு விட்டேன், அப்போ என்ன உன்னுடைய 3வது கண் திறக்கப்பட வேண்டும் என்று
இந்த மூன்றாவது கண் உபநயனத்தை வந்து திறந்து விடுவார்கள். அந்த உபநயனம் என்று சொல்வார்கள். உபதேசம் என்பது என்னன்னா, இந்த சீடனுக்கு வந்து ஒரு ஞான தாகம் வந்து ஏற்பட்டு விட்டது. இந்த ஞானத்தை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் வந்து அவனுக்கு ஏற்பட்டு விட்டது. அப்பொழுது நம்முடைய சிவபெருமான் என்ன செய்கின்றார், உருவ வடிவாக ஒரு உருவம் கொண்டு வருகின்றார்கள். உருவம் கொண்டு என்ன செய்கின்றார்கள், அந்த சீடனின் பக்கத்தில் இருந்து அவனுக்கு அந்த சிவத்தை வந்து காட்டுகின்றார். எனவே ஞானதாகம் கொண்ட அந்த சிஷ்யனுக்கு சிவபெருமானாகிய அந்த ஆசாரியன் கூடவே இருந்து சிவனை காட்டக்கூடிய அந்த உபகாரம்தான் உபதேசம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த உபதேசம் வந்து ஒவ்வொரு மரபு பற்றி வரும். குரு மரபு, குருமட வரலாறு என்று சொல்வார்கள். அந்த மாதிரி குரு வந்து உபதேசிக்கும் போது என்ன செய்வார், அந்த குரு பரம்பரைக்கு மாறுபடாமல், அந்த மரபு மாறுபடாமல் உபதேசிப்பார். அந்த அதற்கண்டோனான அந்த பண்டார சாத்திரங்கள் இருக்கும், அதையும் வந்து உபதேசம் செய்வார். அது மட்டுமல்ல, நமக்கு வந்து இதெல்லாம் வந்து கருத்தாலும் தெரியுது. திருமணம் ஒரு கருத்தால தான் நமக்கு தெரியுது வழியா, மற்றது தெரியல. ஆனால் அவர் வந்து அதை சுய அனுபவமாக அனுபவித்தவர். சிவத்தை வந்து தனக்குள் கண்டு அனுபவித்தவர். அதுபடி எல்லாவற்றிலும் சிவத்தையே வந்து பார்ப்பார். பரஞானத்தால் படத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார், பதார்த்தம் பாரார். நம்ம பார்த்தாலும் இப்ப பரதப்பனை பார்த்தாலும் அவர் எப்படி பார்ப்பாருன்னா, இந்த உடம்ப பார்க்க மாட்டாரு, உடம்புக்குள்ள வந்து உயிரை பார்ப்பாரு. இந்த உயிர் என்ன பக்குவத்துல இருக்கு பார்ப்பாரு. அந்த உயிருக்குள்ள அந்த சிவம் வந்து மலரக்கூடிய நிலையில் இருக்கின்றதா அதை பார்ப்பாரு. எனவே வந்து தன்னுடைய சுய அனுபவத்தால் என்ன செய்வார், அந்த சுய அனுபவத்தையும் சேர்த்து உபதேசிப்பார். எனவே நம்முடைய திருமூல நாயனார் அந்த குரு பரம்பரை, குரு மரபு, தன்னுடைய சுய அனுபவம் இவற்றை எல்லாம் கலந்து இதை அந்தாதி தொடையாக இவர் வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லி இருக்கின்றார் என்று சொல்லுங்க. இந்த மந்திரம் திரண்ட கருத்து என்ன அப்படின்னா, இறைவன் வந்து அவருக்கு என்ன உபகாரத்தை செய்தான், அந்த சிவபெருமான் வந்து அது என்ன உபகாரத்தை செய்தான் என்ற கருத்தை தான் இந்த 4 பாடல்கள் வந்து சொல்கின்றார்கள். பொருள் என்ன, விண்ணின்று இழிந்து, நமக்கு கண்ணுக்கு தெரியுது வந்து இந்த ஆகாயம், அந்த ஆகாயத்தில் இருந்து என்ன செய்யுது, அங்க மேக மண்டலம் இருக்கின்றது. அந்த மேக மண்டலத்திலிருந்து என்ன செய்கின்றது, அந்த அருள்மலை வந்து இறங்குகின்றது. அந்த அருள்மலை என்ன செய்கின்றது, அந்த உயிர்களின் அந்த வினைகளுக்கு ஈடாக, பெருமான் வந்து எனக்கு இந்த உடலை கொடுத்திருக்கின்றார்னா என் வினைக்கு ஈடாக இந்த உடலை கொடுத்திருக்கின்றார். எனவே ஒவ்வொரு உயிருக்கும் தத்தம் வினைகளுக்கு ஈடாக அந்த உடலை வந்து கொடுத்திருக்கின்றார். அப்பொழுது அவர் என்ன செய்கின்றார், நம்ம வந்து சகல வர்க்கத்து ஆன்மாக்கள் நமக்கு வந்து பெருமான் வந்து அந்த ரூபத்தில் சிவரூபத்தில் வந்து உபசரித்தால் நாம் வந்து பயந்து விடுவோம். எனவே அவரும் வந்து என்ன செய்கின்றார், ஒரு குரு வடிவாக மானிடோடும் மானுட சட்டை தரித்து கொண்டு வருகின்றார். எனவே அவர் விண்ணின்று இழிந்து பெருமான் இருக்கக்கூடிய நிலை வந்து மிகப்பெரிய நிலை, அந்த வானம் போன்ற நிலை, அந்த பரநிலை. அப்ப பரநிலை வந்து நம் மனதுக்கு எட்டாது. இதே உயிர்கள் பொருட்டு பெருமான் என்ன செய்கின்றார், கருணை கொண்டு அங்கிருந்து விண்ணின்று கீழே இழிந்து வருகின்றார். வந்து மேலே இருந்து கீழே வருகின்றார். வினைக்கீடாக மேற்கொண்ட நமக்காக அவர் தன்னின்ற தாளை தலை காவல் வைத்து, அந்த திருவடி எப்படி இருக்குன்னா தன்மையாக இருக்குமா, குளிர்ச்சியாக இருக்குமா. நனைந்தணிய திருவடியின் தலைமையில் வைத்தார் நல்லூரம் பெருமான் நல்லவாறே. வைத்தப்ப இது தண்ணீர் நினைச்சு வச்ச மாதிரி இருந்துதான் நம்முடைய நாவுக்கரசு பெருமானுக்கு. தன்மையான குளிர்ச்சியான அந்த திருவடி, அந்த திருவடி தான் என்ன செய்யுது, அதுதான் திருவருள், பெருமானுடைய திருவருள். அதை தான் நமக்கு என்ன செய்கின்றார், முதற் காவலாக வைக்கின்றார். தண்ணீரிலிருந்து தலைக்காவல், தலைக்காவல்னா முதல் காவல், தலைவாசல்னு சொல்ல முடியாது, முதல் வாசல தலைக்காவல்னா முதல் காவலாக வைத்து நம்ம என்ன செய்யறாரு, நம்ம ஆன்மாவுக்கு வந்து 3 நிலைகள் இருக்கின்றது. ஒண்ணு வந்து உடம்பு இல்லாத அந்த கேவல நிலை. கேவல நிலையில வந்து என்ன செய்யறது, ஆணவ மலம் முழுமையாக மறைத்து கொண்டிருக்கும். அப்போது இந்த ஆன்மாவுக்கு வந்து அறிவு பொருள் தான். அறிவு பொருள் இருந்தாலும் அதுக்கு என்ன நிலைனா எதையுமே அறியாது, தன்னை ஆணவ மலம் மறைத்திருக்கின்றது என்பது அதுக்கு தெரியாது. தான் ஒரு ஆன்மா அறிவு பொருள் என்பதும் தெரியாது. தனக்கு உதவி செய்பவன் வந்து சிவபெருமான் என்ற அதுவும் தெரியாது. அதை முழு அறியாமை என்று சொல்வார்கள். அது வந்து ஆணவ மலத்தின் ஆவராக சக்தி, மறைப்பு சக்தி வந்து அந்த மாதிரி முழுமையாக மறைத்து விடுகின்றது. ஒரு அறிவு பொருள், இந்த சிவகுமாரன் தன்னுடைய குழந்தை வந்து இப்படி
இருளில போய் கட்டுப்பட்டு கிடக்கின்றது என்று பெருமான் வந்து வணக்கம் ஐயா. கண்டிப்பா பெருமான் என்ன இறக்கப்பட்டு இந்த ஆன்மாவுக்கு அறிவை கொடுக்க வேண்டும் என்று பெருமான் என்ன செய்கின்றார், அந்த கேவல நிலையிலிருந்து நமக்கு வந்து சகல நிலைக்கு உயர்த்துகின்றார். சகல நிலைனா அந்த உடம்போடு கூடிய நிலை. அது சித்தாந்தம்னா தனு கரண போன போகங்களை கொடுக்கின்றார். தனு என்றால் உடல், கரணம் என்றால் இந்த ஞானேந்திரியங்கள், மெய்வாய் கண்மூக்கு செவி என்கின்ற அறிவு கருவிகள். இந்த அறிவு கருவிகளை எதற்காக கொடுத்தார்? தொழில் செய்வதற்காக. அல்ல கை கால் குதம் வாய் இருவாய் கருவாய் என்று அந்த 5 தொழிற்கருவிகளை வந்து கொடுக்கின்றார். அந்த ஞானேந்திரங்களையும் அந்த கர்மேந்திரங்களையும் தொழிற்படுத்துவதற்காக அந்த கரணம் என்று நமக்கு உள்ளே உள்ள மெய்வாய் கண்மூக்கு செவி பார்க்கலாம், தொழிற்கருவிகள் நம்ம பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே வந்து அந்தமாக உள்ளேக்குள்ள இருக்கிற அந்த அந்த கரணங்களாகிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இவற்றை கொடுப்பதால் அந்த ஆன்மாவுக்கு வந்து ஓரளவுக்கு அறிவு வந்து விளங்குகின்றது. எனவே கேவல நிலையிலிருந்து பெருமான் நமக்கு சகல நிலை என்ற அந்த உயர்வை ப்ரொமோஷனை வந்து கொடுக்கின்றார். இதை கொடுத்த காரணம் என்ன? நமக்கு ஏற்கனவே நீ நிறைய வினை செஞ்சிருக்கப்பா, இந்த வினையெல்லாம் நீ என்ன பண்ணும், இந்த பிராரப்த கர்மத்தை நீ வந்து அனுபவித்து கழிக்க வேண்டும். அதற்கு நீ என்ன செய்யணும், அது சிவ வழிபாடு செய்ய வேண்டும் என்று அதற்காக கொடுத்தார். ஆனா அந்த ஆணவமலம் என்ன செய்தது, அப்பொழுதும் தனது பிடியை வந்து விடவில்லை. இந்த ஆன்மாவை எப்பொழுதும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த பயலுக்கு ஒரு அளவுக்கு அறிவு வந்துருச்சு. இந்த அறிவை வந்து நம்ம விளங்காம பண்ணணும் அப்படின்னு இந்த ஆணவமலம் என்ன செய்யுது, இப்பொழுது என்ன செய்யறது, இந்த ஆன்மாவுக்கு உலக இன்பத்தை வந்து காண்பிக்கின்றது. நீ வந்து இந்த உலக இன்பத்தை அனுபவத்திற்காக பிறந்தவன் என்ற கருத்தை வந்து இந்த ஆணவ மூலம் ஆன்ம அறிவில் தோன்றுவிக்கின்றது. எனவே இந்த உலக இன்பத்தை நோக்கியே இந்த பொறிகளும் புலன்களும் அந்த கரணங்களும் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அப்போது வந்து அதை அதோன் நியமகா சக்தி என்று சொல்வார்கள். இப்ப அதோன்னா கதை அதோ கதினா கீழ்கதின்னு சொல்லுவோம். பெருமானுடைய கீழ் நோக்கிய கூட அதோ முகம்னு சொல்லுவோம். எனவே இந்த அறிவை வந்து மேல் நோக்கி செல்லாமல் இந்த ஆணவம் என்ன செய்யறது, கீழ் நோக்கி செலுத்துகின்றது. இந்த உலக இன்பம் வந்து இது சிற்றின்பம், பெருமான் கொடுக்கக்கூடிய வந்து பேரின்பம். பெருமான் பேரின்பத்தை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கின்றான். ஆனால் இந்த ஆணவம் என்ன செய்கின்றது, இதை சிற்றின்பத்தை நோக்கியே வந்து செலுத்து கொண்டே இருக்கின்றது. அதுல பெருமான் என்ன செய்கின்றார், தன்னுடைய திருவுருளை வந்து முதற்காவலாக வைத்திருக்கின்றார். எப்பொழுதும் மற்ற இந்த கேவல நிலையிலும் சரி சகல நிலையும் சரி, இந்த சகல நிலையிலிருந்து திரும்ப சுத்த நிலைக்கு நம்ம கொண்டு போக சொல்கின்றார். இந்த சுத்த நிலைக்கு போகும்போது நமக்கு கருவி கரணங்களே தேவைப்படாது. பெருமான் என்ன செய்கின்றார், இந்த திருவுருளை நமக்கு துணை செய்யும். எனவே அந்த திருவுருளை முதல் காவலாக இந்த கேவல நிலை சகல நிலை சுத்த நிலை எல்லாவற்றிற்கும் வைத்தருளி பெருமான் எப்படிங்கிறார், அந்த உயிரை விட்டு விலகவில்லை. உயிருக்கு உயிராய் நின்று இந்த உயிர் என்ன செய்யுது, எந்த திசையில போகுது, அதுக்கு என்ன இது கொடுத்தா பக்குவமாகும் என்று நின்று இந்த கல்லை பிசைந்து மென்கனி ஆக்கு வைக்கும் சொல்றாங்கல்ல, இந்த கல் போன்ற மனத்தை படிப்படியாக பிசைந்து பிசைந்து இந்த மனத்தில் வந்து ஒரு கனிவை வந்து ஏற்படுகின்றார். ஏற்பட்டு அப்போ என்ன செய்றார், அப்போது அந்த ஒன்றான அந்த ஆனந்தத்தோடு தன்னுடைய பேரின்பமாகிய சிவானந்தம் உள் நின்று உருக்கி இந்த கல் போன்ற மனத்தை வந்து உருக்கிற காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, அப்போதான் பெருமான் நமக்கு எவ்வளவு உபகாரம் செய்திருக்கின்றானே என்றது அறியும் போதுதான் இந்த மனம் வந்து உருகும், கண்ணில் வந்து தண்ணீர் வரும். உன்னின்று உருக்கி ஒப்பிலா ஆனந்த இந்த பெருப்பான் கொடுக்கக்கூடிய அந்த சிவானந்தத்துக்கு ஒப்புவமை கிடையாது. அந்த ஒப்பிலா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பறுத்தானே. அந்த ஆனந்தத்தோடு பெருமான் இந்த திருவருள் நோக்கத்தால பெருமான் பார்க்கின்றார் இல்லையா. இந்த கண்ணப்ப நாயனார் வந்து குடுமிநாதரை பார்க்கும் முன்பாகவே குடுமி தேவர் என்ன செய்கின்றார், கண்ணப்பனை வந்து பார்த்து விடுகின்றார். அப்படி மாணிக்க வாசகர் வந்து இந்த குருநாதரை குருந்த மரத்தில் பார்க்கும் முன்பாகவே பெருமான் என்ன செய்கின்றார், அவரை வந்து பார்த்திருக்கின்றார். இந்த திருக்கண் நோக்கம் செய்கின்றார். கண் என்பது அந்த அருள் நோக்கத்தை மட்டும் குறிக்காது, அது அறிவையும் குறிக்கும். கண் என்பது கண் என்ற அந்த உறுப்பை குறிக்கும். கண் என்பது இடப்பொருளை குறிக்கும். இந்த மேஜையின் கண், இந்த புஸ்தகம் இருக்கின்றது மேஜையின் இடத்தில், அது இடப்பொருளை கொடுக்கக்கூடியது. அதை 7ஆம் வேற்றுமை உருபு என்று சொல்வார்கள். கண் என்பது இந்த சித்தாந்தது அறிவை வந்து குறிக்கும். ஊனக்கண் ஞானம் உணராப்பதியை ஞான கண்ணில் சிந்தனை நாடிங்கிறப்ப கண்ணுங்கிறது அறிவை வந்து குறிக்கும். எனவே அந்த அறிவை கொடுத்து அந்த அறிவை எதற்காக கொடுக்கின்றார், இந்த ஆன்மாவை அனாதியே பற்றி நின்ற அந்த ஆணவ மன களிம்பை நீக்கி அருளினார் என்று
சொல்கின்றார்கள். எனவே பெருமான் என்ன இருக்கிற இடம் அது சிவலோகம், அது பரலோகம். நம்மால் எட்ட முடியாதது. அங்கிருந்து பெருமான் திருமேனி தாங்கிக் கொண்டு ஒரு குருவாக வருகின்றார். அவரு விண்ணின்று இழுந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு இதை பஞ்சாக்கினி வித்தை என்று சொல்வார்கள். பஞ்சாக்கினி வித்தைனா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப நம்ம இறந்து போயிடுறோம். இறந்து போனோடனே இப்ப உடம்பு நீங்கிடுது. அப்ப அந்த உயிர் மட்டும் மேல போகுது. இந்த உயிர் என்ன செய்யுது? நல்வினை செய்திருந்தால் சொர்க்கத்துக்கு போகும். அதை பூதசார உடம்பு என்று சொல்வார்கள். இது தீவினை செய்திருந்தால் நரகத்துக்கு போகும். அதை யாதனா சரீரம் என்று சொல்வார்கள். நல்வினை சென்றால் இந்த சொர்க்கத்துக்கு சென்று அந்த போகங்களை அனுபவித்து அந்த நல்வினை தீர்ந்தவுடன் என்ன செய்வார்கள்? அந்த சொர்க்கத்திலிருந்து கீழே தள்ளி விடுவார்கள். அது போல இது தீமை செய்திருந்தனா அந்த நரக வேதனை அனுபவித்து விட்டு மறுபடியும் என்ன செய்யும்? அந்த நரகுலத்திலிருந்து இந்த பூமிக்கு வரும். எனவே அது எங்க முதல்ல போவோம்? அங்கிருந்து வரப்ப ஃபர்ஸ்ட் அந்த மேக மண்டலத்தை சேரும். அந்த மேக மண்டலத்துல என்ன செய்யும்? மழை பெய்யும். அந்த மழை தரையோடு சேர்ந்து என்ன செய்யும்? அது நிலத்தை அடையும். நிலத்தை அடைஞ்சு அது என்ன செய்யும்? அந்த ஓரறிவு உள்ள அந்த தாவரங்கள், நெல், பூண்டு அந்த மாதிரி அதுல என்ன செய்யும்? அது பரவிந்து நிற்கும். ஓர் உயிர் தாவரமாக நிற்கும். அதை என்ன செய்யும்? ஆனா அதுல அது நெல்லா இருந்தது அப்படின்னா அது தாய் தந்தை அது என்ன செய்வார்கள்? அது உணவாக சாப்பிடுவார்கள். உணவாக சாப்பிடும் போது அது என்ன செய்யும்? தந்தை வயிற்றில் சென்று அது என்ன செய்யும்? அங்க சுக்கிலமாக பரிணமித்து அது தாய் தந்தை உறவின் மூலமாக என்ன செய்யும்? அது தாய் வயிற்றுள் சென்று அது கருவாக பரிணமித்து பிறகு என்ன செய்யும்? அது தூள தேகத்தோடு இந்த உலகத்தில் தோன்றும். இது 5 நிலைகளை உடையது. இதுவே இந்த 5ம் 5 அக்னியாக அதை பஞ்சாக்கினி வித்தை என்று சொல்வார்கள். இந்த பஞ்சாக்கினி வித்தியாக என்ன செய்யுது? இந்த உயிர் கேவல நிலையிலிருந்து அது சகல நிலைக்கு வருகின்றது. எனவே இந்த ஆன்மாக்கள் உடலை மேற்கொள்வது தானாக தெரியல. இது தானாக மேற்கொள்ள முடியாது. எனக்கு இந்த உடம்பு வேணும், எனக்கு யானை உடம்பு வேணும், எனக்கு குதிரை உடம்பு வேணும்னு இந்த ஆன்மா எடுக்க முடியாது. பெருமான் தான் அவை செய்த வினைக்கு ஈடாக, இந்த புண்ணிய பாவத்திற்கு ஈடாக, அந்த பிராரப்த கண்மத்துக்கு ஈடாக இந்த உடலை கூட்டுகின்றார். எனவே இதை என்ன செய்கின்றார்? மெய்கண்ட தேவநாயனார் சிவஞான போதில் அவர் வெண்பா சொல்கிறார். கண்ட நனவை கணர்வுற்று தான் மறந்து விண் படர்ந்து அத்தோடு வினையினால் கண் செவி கெட்டு உள்ளதே தோற்றம் உளம் அணுவாய் சென்ற மனம் தள்ள விளங்க கருவில்தான். இப்ப நம்ம கனவு பார்க்குறோம். இந்த கனவு நனவுல முழுசா நமக்கு ஞாபகம் வர்றதில்ல. அது மறந்து போயிடுது. அது போல நம்ம என்ன செய்யறோம்? இந்த உடலை விட்ட உடனே அந்த யாதனாசாரம் பூதசார சரீரத்துல போயிட்டு இப்ப சொர்க்க போகமெல்லாம் அனுபவிக்கிறோம். அது மறந்து போயிடும். மறந்து போயிட்டு நம்ம என்ன செய்யறோம்? இந்த தாய் வயிற்றுக்குள்ள அணுவாய் சென்று அப்ப தாய் கீழே ஒரு தன்ன உடனே நம்ம என்ன செய்யறோம்? இந்த பூலோகத்துல நம்ம இருக்கிறோம். இது என்னன்னா இன்னொரு விதமா சொல்லலாம். ஏன்னா ஒருத்தன் ஒரு பயிர் செய்யறான். இந்த பயிர் செய்யறவன் என்ன செய்வான்? அவன் ஒரு வேலி கட்டுவான். வேலி கட்டி அதற்கு காவல் அமைப்பான். வேலி கட்டுறது அந்த ஆடு மாடுலாம் போகாம இருக்கிறதுக்கு. இன்னொருத்தர் போய் இந்த பயிரை பறிக்க கூடாதுன்னு அதுக்கு காவலும் இருப்பான். அது போல இந்த ஆன்மாக்கள் மலவாதனை நீங்க வேண்டும். அதுக்காக பெருமாள் என்ன செய்கின்றார்? அந்த வினைக்கு ஈடாக உடம்பை கொடுக்கின்றார். கொடுத்து விட்டு நம்ம ஏற்கனவே வேத ஆகமம் பார்த்தோம் இல்லையா? அந்த வேத ஆகம நெறிகளை அதை வேலியாக அவர் கட்டுகின்றார். வேலியாக கட்டினாலும் இப்ப என்ன செய்யுது? நமக்கு பஞ்ச இந்திரியங்கள், இந்த 5 புலன்கள் தான் நம்ம எழுதுகின்றன. மாறி நின்றனை மயக்கிடும் பஞ்ச புலனைந்து. நம்ம எங்க செய்யணும்? சிவத்தை நோக்கி போகணும். ஆனா இந்த 5 புலன்கள் என்ன செய்யுது? இப்ப மாறி நின்று மயக்குது. உலகம் எவ்வளவு அழகா இருக்கு, இந்த அல்வா எவ்வளவு ஸ்வீட்டா இருக்குது, இது இந்த ஒரு பெண்ணை பார்க்கறது எவ்வளவு இன்பமா இருக்குது அப்படின்னு மனசை திருத்தி கொண்டே போகின்றது. இந்த பஞ்சேந்திரியங்கள் பஞ்சேந்திரியங்களாகிய அந்த மாடுகள், அது அந்த யானைகள், அது போய் என்ன செய்து அந்த பயிரை அழிக்க கூடாது என்று செய்கின்றார். அப்போது திருவுருளை முதல் காவலாக வைக்கின்றார். அது வைக்கும்போது அப்போது என்ன செய்கின்றார்? பெருமான் நமக்கு எவ்வளவு உபகாரம் செய்திருக்கின்றானே.
எனக்கு அந்த உடம்பை கொடுத்ததே வந்து பெரிய உபகாரம். எத்தனையோ ஆன்மாக்கள் வந்து உடல் கிடைக்காமல் அலைந்து கொண்டிருக்கின்றன. அப்படி எத்தனையோ ஆன்மாக்கள் வந்து என்ன செய்ய பூர்வீக தாவரமாக இருக்கின்றது. நான் படிப்படியாக உயர்ந்து என்ன செய்கின்றேன், இந்த மனித பிறவிக்கு வந்து வந்திருக்கின்றேன். இந்த மனித பிறவி மூலம் பெருமானை வந்து அட முடியும். அவன் வந்து எனக்கு இருப்பதற்கு வீடு கொடுத்திருக்கின்றான், குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்திருக்கின்றான், சாப்பாடு கொடுத்திருக்கின்றான். எனக்கு எந்த குறையும் வந்து வைக்கவில்லை. ஒண்ணு தாயை மாதிரி பார்த்து பார்த்து செய்யறான்னு நம்ம அந்த மாதிரி நம்ம உணர்ந்தால்தான், அறிந்தால் இல்லை, உணர வேண்டும். பெருமான் இது எவ்வளவு உபகாரம் செஞ்சிருக்கானே. எனக்கு ஒரு ஆப்பிரிக்காவில் போய் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படாம வச்சிருக்கலாமே. எனக்கு வந்து இங்க பாரத தேசத்துல பிழைக்க வைத்து, தென் தமிழகத்துல வச்சு, காவிரி கரையில வச்சு, சிவாலயங்களும் உள்ள இடத்துல வச்சு, எனக்கு இந்த சைவ சித்தாந்தெல்லாம் கொடுத்து, இந்த மாதிரி பெருமான் என்னை படிப்படியாக முன்னேற்றி இருக்கின்றானே என்று நான் உணரும் போதுதான் என்ன செய்யறான், என் மனசு வந்து உருகும். ஆனா என்னையும் செஞ்சுட்டான், அது எல்லாரும் செஞ்சுட்டானா அந்த மாதிரி நினைச்சேன்னா என் மனசு வந்து உருகாது. அந்த உணர்கின்ற உயிர்களின் அப்போதான் இந்த பெருமான் எங்கே இருக்கின்றான்னா இந்த கோயில்ல மட்டும் இல்ல. அவன் என்ன செய்கின்றான், நான் வழிபடுகின்ற அந்த லிங்கத்தில் மட்டும் இல்லை. சரியில வந்து கோயில போய் வழிபடுறோம், கிரியாக பூஜையில வந்து நம்ம வச்சுக்கோன்னா இதுல அந்த லிங்கத்துல ஆவாகனம் பண்ணி அந்த மக்கள் வந்து கொடுக்குறோம். பெருமான் வந்து உள்ளேயும் இருக்காரு வெளியே இருக்காரு அப்படின்னு தெரியுது. யோகத்துல வந்து பெருமானை வந்து உள்ளுக்குள்ள வந்து தரிசிக்கிறோம். இப்ப பெருமான் வந்து அந்த உயிருக்கு உயிராக இருக்கின்றான் என்பதை நான் அனுபவபூர்வமாக அணுகின்றோம். நான் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடன தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். அப்ப பெருமான் வந்து எனக்கு உள்ளே இருப்பதை அனுபவபூர்வமாக நான் உணர்கின்றேன் இல்லையா, அதுதான் வந்து அனுபவ அறிவு, அதுதான் வந்து ஞானம். ஞானம் ஏன்னா யார் என்ன செய்யணும், நமக்கு வந்து பாத்திரத்துல வந்து களிம்பு வந்து படிஞ்சிருக்கு, அந்த களிம்பு என்ன செய்யணும், அது போக்கணும்னா அது தங்கம் மாதிரி பளபளக்கும். அதுபோல அந்த ஆன்மாவில என்ன செய்கின்றார், அந்த ஆணவமல களிம்பு இருக்கின்றது, அது வந்து பெருமான் வந்து என்ன செய்கின்றார், அவர் வந்து அறுத்து என்ன செய்கின்றார், இந்த தகரமாக இருந்த எண்ணெய் தங்கமாக மாற்றிவிட்டார். அதாவது தகர வித்தை என்று சொல்வார்கள். இதுதான் பெருமான் எப்படி இருக்கின்றார், வந்து ஞான கண்ணுள் வந்து மணியாக நிற்கின்றார். இதுதான் நம்முடைய திருநாவுக்கரசு மறுபடியும் சொல்ற, காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. கண்ணால பாக்குறேன், இந்த கண்ணு தான் பாக்கன்னு நினைக்கிறேன், இந்த கண்ணால வந்து பார்க்க முடியுமா, கண்ணு தூங்கிட்டு இருக்கு, தூங்குறப்ப கண்ணு பாக்குதா, அது கூட வேண்டாம். உதாரணம் வந்து ஒரு பஸ்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வெயிட் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்றேன், அடுத்து நான் என்ன வேலை செய்யணும்னு நினைச்சுக்கிட்டே அந்த சிந்தனையிலே ஆழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் போக வேண்டிய பஸ் வந்து என் முன்னாலதான் போகுது, ஆனா எனக்கு வந்து தெரியல, வேற சிந்தனை இருக்கும். ஏன்னா இந்த மனசு அறிவு வந்து மனசோட வந்து பொருந்தல, மனசு வந்து கண்ணோட பொருள். நான் வந்து பாக்குறேன், ஏங்க அந்த பஸ் போயிடுச்சு, இப்பதாங்க போச்சு, நீங்க பாத்தீங்களே அப்படின்னு சொல்றப்ப என்ன செய்யறோம், மனசு வந்து ஒன்றவில்லை. எனவே என்ன செய்யணும், இந்த கண்ணுக்கு வந்து மனசு காட்டணும், மனசுக்கு வந்து இந்த ஆன்மா அறிவு காமிக்கணும், இந்த ஆன்மாவுக்கு வந்து என்ன செய்யணும், சிவன் வந்து காண்பிக்க வேண்டும். இதனால்தான் காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. நெற்றியில் கண்ணவுடைய அந்த சிவபெருமான் காட்டினால்தான் நம்மள இந்த உலக பொருளையும் வந்து காண முடியும். இந்த மாதிரி நூல்களில் உள்ள அந்த அருமையான ஞான கருத்துகளையும் நான் ஆன்மா வந்து உணர முடியும் என்பது அந்த முதல் பாடலுக்கு உண்டான விளக்கம். இன்னும் வந்து விளக்கம் வந்து நிறைய வந்து இருக்கின்றது. இந்த உபதேச பகுதி வந்து கொஞ்சம் விரிவாகவே பார்த்தலாம்னு நினைக்கிறேன். எனவே போன பாட்டுல என்ன செய்தாரு, சிந்தை செய்து ஆகமம் செப்பல் உற்றேன் என்று அந்த பாட்டுல வந்து அவர் வந்து சொன்னார் இல்லையா. எனவே இந்த ஆகம நெறியில் உள்ள அந்த கருத்துக்களை தான் நான் உங்களுக்கு 30 உபதேசமாக நான் திரட்டி கொடுத்திருக்கின்றேன் என்று சொல்றார். இப்ப சிவஞான சித்தியார் பரபக்கத்துல வந்து என்ன செய்வாரு, இறைவனையும் இறைவனால் இயம்பும் நூலும், இறைவன் இயம்பிய பொது நூல் வந்து வேதம், சிறப்பு நூல் வந்து அந்த ஆகமம், அதில் உள்ள அந்த கருத்துக்களை 30 பாடலாக உபதேசமாக அவர் வந்து கொடுத்து இருக்கின்றார். அதை வந்து அவர் நூல் முறையால், இப்ப நான் நூலை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஒரு உரையை வச்சுக்கிட்டு நான் அவங்க வந்து உங்களுக்கு சொல்றேன், அந்த மாதிரி நூல் முறையால் கூறாமல் அனுபவ முறையால் திருமலர் வந்து எப்படி அனுபவித்தாரோ. அவர் எங்க பொதிகை மலைக்கு போக வேண்டிய பெருமான் என்ன செய்றார், திருவாரூரில அந்த அரச மரத்துக்கு கீழே உட்கார வச்சுட்டார். எனவே ஆண்டுக்கு ஒரு பாடலாக அவர் உணர்ந்து உணர்ந்து எழுதியது. எனவே அந்த உபதேசத்தை வந்து நூல் முறையால், என்னை போல நூல் முறையால் கூறாது அனுபவ முறையால் வந்து கூறுகின்றார். எனவே அந்த சிவாகமத்தில் சொன்ன அந்த ஆகமத்தில் சொன்ன அந்த கருத்துகள் தான் நான் அனுபவத்தாலும் என்னுடைய குருநாதன் எனக்கு உரைத்தொகையாலும் அந்த மூலன் உரை செய்த
30 உபதேசத்தை நான் அந்தாதி துறையாக மண்டலித்து நான் கொடுக்கின்றேன். பெருமான் வந்து எங்க இருக்கின்றானா, அவன் அங்கிங்கனாதபடி எங்கும் வந்து நிறைந்திருக்கின்றான். அவன் வந்து அந்த முதலான், அனைத்து உலகத்திற்கும் முதல்வன். அவன் என்ன செய்ய வேண்டும்? அவன் வந்து தன்னுடைய சொரூப நிலையில் இருந்தால் இந்த ஆன்மாக்களுக்கு வந்து பயனில்லை. பெருமான் வந்து தன்னையே நீக்கின்ற நிலையில் வந்து என்ன செய்யும்? அது வந்து சிவம் என்று சொல்லப்படும். இறைவன் தன் நிலையில் இருந்து அவன் இறங்கி வந்தால்தான் இந்த ஆன்மாக்களுக்கு வந்து உதவி செய்ய முடியும். இறைவன் சக்தியின் மூலமாக அந்த அருள் திருமேனி கொண்டு பெருமான் என்ன செய்கின்றார்? தன்னுடைய மேல்நிலையிலிருந்து இறங்கி வந்து தன்னுடைய சொரூப நிலை என்ற அந்த உண்மை நிலை வந்து மாற்றி நிற்கின்றார். மாற்றி என்ன செய்கின்றார்? அந்த 5 சிவதத்துவம் மேல வந்து சிவம், அடுத்து வந்து சக்தி. எனவே அவனுக்கு சிவத்துக்கு அடுத்த நிலை எது இருக்கின்றது? அந்த கீழ்நிலையில் இருக்கின்ற அந்த சக்தி தான். அந்த சக்தியை தனக்கு எங்க இந்த ஆன்மாவுக்கு வந்து பெருங்காவலாக அமைத்து எதற்காக வருகின்றான்? இந்த ஆன்மா வந்து பக்குவப்பட்டு விட்டது, இந்த மலர் வந்து மலர வேண்டிய நேரம் வந்து விட்டது. அப்போது சிவசூரியனாகிய நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த மலரை வந்து நான் மலர்த்த வேண்டும். எனவே என்ன செய்யலாம்? அப்பதான் அந்த மலருக்குள் உள்ள மனம் வந்து வெளிப்படும். எனவே சக்தியை வந்து காவலாக வைத்து இந்த ஆன்மாவுக்கு பேரின்பத்தை தரும் அந்த அருள் நோக்கத்தை பெருமான் எனக்கு கொடுக்கின்றான். எப்படி அந்த சூரிய கிரகங்கள் வந்து அந்த பூவை வந்து மலர்த்துகின்றதோ, தன்னுடைய திருவருள் நோக்கத்தால இந்த ஆன்மாவுக்குள்ள அருளை வந்து அவன் எனக்கு மலர்த்துகின்றான். சரி, மலர்த்திட்டம் மட்டும் பேர், ஆனா சூரியன் வந்துச்சு, மலர்த்துச்சு, மறைஞ்சு போயிடுச்சு, அந்த மாதிரியா? இல்ல. அவன் வந்து என் உள்ளத்திலும் உயிரிலும் நீங்காமல் நின்று இந்த ஆன்மாயை வந்து அன்பினால் கசிந்து உருக பண்ணி, காதலாகி கசிந்து உருகி, அந்த அன்புதான்பா அடிப்படை குணம். ஆன்மாவுக்கு வந்து அடிப்படை குணம் வந்து அன்புதான், அருள்தான்னு அந்த அன்பினை வந்து கசிந்து உருக பண்ணி, அந்த அன்பு வெளிப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இது ஆணவ மலம் தான் காரணம். எனவே அந்த ஆணவ மலம் என்ற அந்த களிம்பை வந்து அவன் பெருத்துகின்றான். எனவே பெருமான் இருக்கின்றது அந்த மேல்நிலை என்கின்ற பரநிலை. பரம் என்றால் உயர்ந்த நிலை. அந்த உயர்ந்த நிலையிலிருந்து அவன் என்ன செய்கின்றான்? அடுத்த நிலையாகிய அந்த சக்தி, பராசக்தி என்று நிலைக்கின்றான். உயர்ந்த நிலை என்பது பெருமான் வந்து எதையும் நோக்காமல் தன்னில் தானே நோக்கி சொரூப நிலையில் நிற்பது. அது அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக உள்ள நிலை. அதை வந்து வார்த்தையால் வந்து விளக்க முடியாத நிலை. அதை வந்து அனுபவத்தால் மட்டும்தான் அறிய முடியும். இதுதான் கண்டவர் வென்றிலர், வென்றவர் வந்து கன்றிலர். அந்த நிலையை வந்து வாய்விட்டு சொல்ல முடியாது. இந்த ஞானிகள் வந்து நம்ம அறிய வேண்டும் என்பதற்காக ஓரளவுக்கு சுட்டி காட்டி இருக்கின்றார்கள். அதை முழுமையாக வார்த்தையால் சுட்டி காட்ட முடியாது. அது வந்து பரநிலை ஆகிய அந்த சொரூப நிலை. எனவே அந்த நிலையிலிருந்து பெருமான் வந்து இறங்கி வருவதுன்னா இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுக்காக. பெருமான் என்ன செய்கின்றார்? அந்த தாயாகிய பராசக்தியின் மூலமாக இந்த உலகத்தை வந்து நிற்கின்றார். அது பார்த்தா அந்த பரநிலையிலிருந்து இந்த நிலை வந்து அது கீழான நிலை, கீழ்ப்பட்ட நிலை. இதன் வந்து தன் என்ற தன்னிலை 2 பொருள் சொன்னேன். தன்மைனா குளிர்ச்சியான சொன்னேன். இன்னும் தன்னுனா அதற்கு கீழ்ப்பட்ட நிலை. இந்த முன்னை நிலையாகிய பரநிலையிலிருந்து கீழ்ப்பட்ட நிலை. தன் என்ற நிலை தன் பதத்தால் தானே கெடும் என்று வள்ளுவரும் வந்து சொல்கின்றார்கள். எனவே அதை வினைக்கு ஈடாய் மேற்கொண்டு பெருமான் வந்து என்ன செய்கின்றார்? அவர் வந்து அறக்கருணையும் செய்கின்றார், மரக்கருணையும் செய்கின்றார். அந்த ஆன்மாக்கள் செய்த அந்த நல்வினைக்கு வந்து அறக்கருணையும், தீவினைக்கு வந்து மரக்கருணையும் செய்கின்றார். அப்படி செய்யும் போது என்ன செய்கின்றார்? துரோதனா சக்தி மூலமாக செய்கின்றார். அப்போ என்ன செய்யறார்? நல்லது கெட்டதுல அடிபட்டு நம்ம என்ன செய்வோம்? இந்த உலக வாழ்க்கையில எந்த சாரமும் இல்லை. அது வந்து காக்கை எச்சலுக்கு சமானம். நாய் உண்டு உமிழ்ந்த சோறுக்கு வந்து சமானம். அதை நம்ம விரும்பி சாப்பிட்றோமே அப்படின்னு அந்த ஆன்மா வந்து பக்குவப்படும். எனவே இந்த உலகை நோக்காது இந்த இயற்கையில் வந்து பராசக்தி என்ன செய்யும்? தன்னுடைய கூட்டில் வந்து ஒரு கூட்டை வந்து ஆதிசக்தி என்று சொல்லப்படும். இந்த ஆதிசக்தி தான் என்ன செய்யும்? அதை துரோதான சக்தி என்று சொல்லப்படும். இந்த ஆதிசக்தி என்ன செய்யணும்? உயிரை வந்து பக்குவப்படுத்தணும். அது போல அந்த ஆதிசக்தியா துரோசக்தி என்ன செய்யும்? இந்த உயிருக்கு வந்து சிவத்தை வந்து காட்டாது. சிவத்தை காட்டாமல் அது உலகத்தையே வந்து காட்டும். துரோதானம் என்றால் அதை மறைக்கும் ஆற்றல் வந்து சில. ஏன் இந்த மாதிரி செய்யணும்? நேரடியாக ஞானத்தை கொடுக்க வேண்டியதுமே அப்படின்னா
அந்த உயிர்களை பற்றி உள்ள அந்த ஆணவ மலத்தை மெலிய செய்ய வேண்டும். அந்த ஆணவ மலத்தை நீக்கினால்தான் எனக்கு அந்த ஞானம் கிடைக்கும். இந்த ஆணவ மலத்தை மெலிவிப்பதுதான் அதை மல பரிபாகம் என்று சொல்லப்படும். இந்த மலம் பரிபாகமாகும் வரைக்கும் என்ன செய்யும், அது துரோதன சக்தியாக இருக்கும். அப்புறம் என்ன செய்யும், அது ஆன்மா பக்குவப்பட்டு விட்டது, மலபரிபாகம் இருவினை ஒப்பு, அப்ப சத்தினி பாதம் வரும். இந்த அருள் சக்தி என்ன செய்யும், அந்த ஆன்மா அறிவில் பதியும். அப்போ அது அருள் சக்தியாக அந்த ஆன்மாவில் பதியும். அதை என்ன செய்யும், அது சத்தினி பாதம் என்று சொல்வார்கள். ஆன்மாவில் அதே இந்த துரோத சக்தி என்ன செய்யும், அருள் சக்தியாக மாறிவிடும். இருப்பது ஒரே சக்தி தான். இந்த ஒரு சக்தி நம்ம ஆதிசக்தி, பராசக்தி சொல்றோம். அதே இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தின்னு அந்த தொழில் வேறுபாட்டால நம்ம சொல்கின்றோம். எனவே பெருமான் நம்ம என்ன செய்தார், மல பரிபாகத்தை கொடுக்கின்றார், இருவப்பை கொடுக்கின்றார். அப்போது சக்தினி பாதம் என்ற அருள் சக்தி இந்த ஆன்ம அறிவில் நிலைகின்றது. எனவே மல பரிபாகத்திற்கு முந்திய உள்ள நிலை அது பெத்த நிலை. பெத்த நிலைனா பாசத்தால் கட்டுப்பட்ட நிலை. மலத்துக்கு பரிபாகம் ஆகிவிட்டது. அப்ப அந்த நிலை என்ன, அது முத்தி நிலை அல்லது வீடு பெற்று நிலை. இவை பெத்த நிலையில் இந்த துரோத சக்தியாகிய அந்த ஆதிசக்தி வழிபட்டு நமக்கு தலைக்காவலாக வைத்து நம்முடைய இன்ப துன்பங்களை நடாத்தி என்ன செய்கின்றார், இந்த உலக இன்பத்தில் ஒன்றும் சாரம் இல்லை, ஒரு நாள் இதெல்லாம் நம்ம விட்டுட்டு போகணும், அல்ல அது நம்ம விட்டுட்டு போயிடும் என்கின்ற அந்த நிலையாமையை காட்டி அவன் பெருமான் ஒருவன் தான் நமக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பான் என்பதை காட்டி அந்த களிம்பை அறுக்கின்றான். எனவே இந்த களிம்பு என்பது ஆகு பெயராக என்ன செய்கின்றது, அந்த ஆணவ மலத்தை குறிக்கும். இந்த சித்தாந்தத்துல ரெண்டு கருத்து சொல்லுவாங்க. ஒண்ணு ஆன்மா ஆன்மா உயிர் அனாதி பெத்த சித்துரு. பெத்தம்னா அது மலத்தால் கட்டுப்பட்டது, பெத்த நிலை என்பது அர்த்தம். பெருமான் அனாதி முத்த சித்துரு. பெருமானை எந்த மலமும் நெருங்க முடியாது. அவன் அமலன், நிமலன், விமலன். எந்த மலமும் பெருமானை இதான பதினை சென்று அணுகா பசுபாசம். பெருமானை இந்த பாசம் நெருங்க முடியாது. எனவே பெருமான் நிமலனாக இருக்கின்றான். அந்த காலத்துல என்ன செய்வாங்க, ரசகுலிகை அல்லது ரசவேதின்னு ஒரு மூலிகை இருக்கும். அது என்ன செய்யும், அது தகரத்தை தங்கமாக்கும், செம்பை செம்பொன்னாக்கா ஆகும். பெருமான் என்ன செய்கின்றார், இந்த தகரமாக உள்ள இந்த உயிரை தங்கமாக மாற்றுகின்றார், என்னை சிவமாக மாற்றுகின்றார். நீ சிவகுமாரன் பா, நீ ஐம்புல வேடல் ஆப்பட்டு கொள்ளக்கூடாது, அந்த வேட மக்களோடு இருந்து நீ இழிந்த வாழ்க்கையை கூடாது, உனக்கு அரச போகத்துக்குரியவன், நீ சிவபோகத்துக்கு உரியவன் என்று குருவாக எல்லாருக்கும் அந்த 8ஆம் சூத்திரம் ஞாபகம் வரும். இந்த ஐம்புல வேடனில் அயர்ந்தனை வளர்ந்து தம்முதல் குருவாய் தவத்தை விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கள் செல்வமே. இதுவே நீ அரசகுமாரன், நீ என்னோட குமாரன் பா, நீ வேற நான் வேற இல்ல, நீ சிவபோகத்துக்கு உரியவன் என்று பெருமான் அந்த சிவபோகத்துக்கு உண்டான அந்த பட்டத்தை நமக்கு சிறக்கின்றார். அதேதான் நம்முடைய மாணிக்க சொல்றார், எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று வெறுட்டேன். எப்போது பெருமான் நமக்கு சிவதரிசனத்தை கொடுக்கின்றாரோ அப்போது ஒரு திருவடிகளாக இந்த பொன்னடிகளை கண்டு நாம் வீடு விட்டேன் என்று சொல்ற. இது 32வது வரியில வர்றதுனால பெருமான் 32 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தான் என்று சில பேர் சொல்வார்கள். எனவே பெருமான் உலகத்தை நோக்காமல் சுரூப நிலையில் இருப்பது அது உண்மை நிலை. பெருமான் நமக்காக உலகை நோக்கி நின்று செயல்படும் நிலை அது பொதுநிலை. எனவே பொதுநிலை இருக்கும் போது அப்போது துரோத சக்தி தான் வேலை செய்யும். எனவே அந்த நிலையில் பெருமானது துரோத சக்தி வேலை செய்து இந்த ஆன்மாவை படிப்படியாக உயர்த்தி கொண்டே போகும். அது எப்படி அந்த செம்பில் உள்ள கரும்பை நம்ம புளி உப்பு இதெல்லாம் போட்டு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சாதான் என்ன செய்யும், அந்த களிம்பு நீங்கும். எனவே அந்த உயிர்களை பற்றியுள்ள அந்த ஆணவ களிம்பை இந்த துரோத சக்தி என்ன செய்யறது, அது படிப்படியாக தேய்க்கும் போது அப்ப அது அருள் சக்தியாக மாறி இந்த உயிரை பொது நிலையிலிருந்து என்ன செய்யும், அது சிறப்பு நிலைக்கு உண்மை நிலைக்கு அடைச்சியும். பொது நீக்கி தனை நினைய வல்லார் தம்மை, இதான் அப்பர் பெருமான் சொன்ன கருத்து. பொது நிலையிலிருந்து நீக்கி
உண்மை நிலையை, இந்த உயிரின் உண்மை நிலையை அடை செய்யும். இதெல்லாம் வந்து என் செயல் வந்து எதுவுமே கிடையாது. எல்லாமே இறைவன் வந்து தன்னுடைய சக்தி மூலமாக உயிர்கள் பொருட்டு இடையறாது செய்து வரும் செயல் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து 2வது பாட்டு களிம்படுத்தான் முடிச்சார் இல்லையா? இப்ப 2வது பாட்டு வந்து களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி களிம்பருத்தான் அருள் கண் வெளிப்பித்து களிம்பணுகாத கதிரொளி காட்டி பளிங்கில் பவளம் பதித்தான் பதி. பெருமான் வந்து எப்படி அந்த களிம்பருத்தார், அந்த உபாயம் வந்து பெருமான் வந்து எப்படி செய்தார் என்ற திரண்ட கருத்தாக இந்த பாடலில் வந்து நம்முடைய திருமூல பெருமான் சொல்லியிருக்கின்றார். களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, நெற்றியில் கண்ணவுடைய எங்கள் பெருமான் நந்தி என்ற பெயர் கொண்ட என்னுடைய சிவபெருமான் களிம்பு அறுத்தான். இந்த ஆணவ மூலமாக களிம்பை வந்து அறுத்து என்னை ஆட்கொண்டு விட்டான். அது எப்படி என்றால் களிம்பருத்தான் அருள் கண் விழிப்பித்து. அது எப்படி செய்தார்? ஆணவ மூலம் தானா போகுமா? அது ஞானத்தின் மூலமாக தான் வந்து போகும். நம்முடைய சரியை கிரியை யோகம் செய்வது எல்லாம், வழிபாடு செய்வது பூஜை செய்வது எல்லாம் எதுக்கு? இந்த ஞானத்தை அடைவதற்குதான். ஞானம்தான் நமக்கு வந்து மோட்சத்தை வந்து கொடுக்கும். எனவே அது சரியை கிரியை யோகம் எல்லாம் ஞானத்திற்கு வந்து வாயில்கள். எனவே பெருமான் என்ன செய்கின்றார்னா சரியை கிரியை யோகம் மூலமாக என்னுடைய அருள் கண் விழிப்பித்து, அந்த அருள் கண்ணாகிய இந்த ஞான கண்ணை விழிக்க செய்து களிம்பருத்தான், என்னுடைய ஆணவ மலத்தை அகற்றினான். அது மட்டுமா? களிம்பருத்தான் களிம்பு அணுகாத கதிரொளி காட்டி. எனவே இப்ப வந்து களிம்பை நீக்கிட்டாரு. என்ன சரி, நம்மளும் பாத்திரத்தை போட்டு தேய்ச்சிட்டோம், களிம்பெல்லாம் நீங்கி போச்சு. வச்சு என்ன செய்யுது? அந்த பஞ்ச பாத்திரத்துல மறுபடியும் என்ன செய்யுது? களிம்பு வந்து படியுது. ஆனா அந்த உயிருக்கு வந்து பெருமாள் என்ன செய்தார்? ஆணவ மலத்தை நீக்கிவிட்டார். மறுபடியும் ஆணவ மலம் வந்து பற்றக்கூடாது. அதுக்காக என்ன செய்கின்றார்? களிம்பு அணுகாத, மறுபடியும் வந்து அந்த ஆணவ மலம் வந்து இந்த உயிரை வந்து பற்றக்கூடாது என்று கதிரொளி காட்டி, பெருமாள் வந்து சிவசூரியனாக வருகின்றார் இல்லையா? அப்பொழுது அந்த சிவஞானமாகிய அந்த கதிர் ஒளியை காட்டி பளிங்கில் பவளம் பதித்தான் பதியே. பவளம் வந்து தூய்மைக்கு வந்து பவள இல்லத்தை இந்த லிங்கம் வச்சிருப்பாங்க, பவள மாலையெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. அது போல பளிங்கில் அந்த தூய்மையான வெண்பளிங்கில், இந்த பளிங்கை என்ன செய்வோம்? அதை ஆன்மாவுக்கு உதாரணமாக செய்வோம். திருவருள் பயன்லையும் பார்த்திருக்கோம், சிவபிரகாசத்துல பார்த்திருக்கோம், சிவஞான சித்தியார்ல வந்து வரும். ஏன்னா ஆன்மா வந்து சார்ந்ததன் வண்ணம் என்பதற்காக அந்த பளிங்கை வந்து உதாரணமா சொல்றேன். இந்த பளிங்குக்கு பக்கத்துல ஒரு சேப்பு பூ வச்சோம்னா என்ன செய்ய? சேப்பு பூ வந்து பளிங்குல வந்து தெரியும். ஒரு நீலப்பூ வச்சோம்னா அந்த நீலப்பூ வந்து தெரியும். பெருமான் என்ன செய்கின்றார்? இந்த பளிங்குல வந்து என்ன செய்கிறார்? அதை தூய்மை ஆக்கி விட்டார். இந்த தூய்மையான ஸ்படிகம் போன்ற அந்த வெண்பளிங்கில் பெருமான் எப்படி இருக்கின்றார்? பெருமான் வந்து செம்பவளமாக இருக்கின்றார். இது பவளம் பதித்தான் பதியே. வந்து இந்த சிவத்தை வந்து இந்த ஆன்மாவை சிவமாக மாற்றி விட்டார். இந்த வெண்மையான பளிங்கு என்ன செய்கின்றது? பவள நிறமாக மாற்றி விட்டது. கண்ணுதல் நந்தி என்பது அந்த குருவே சிவம் என கூறினன் நந்தி என்று சொல்வார் இல்லையா? அதுபோல அந்த குருவும் சிவனும் ஒருவரே என்பதை அதை விளக்குகின்றார்கள். அருள் கண் விழிப்புனா பார்த்தோம்னா அந்த சக்தினி பாதம், அருள் சக்தி வந்து இந்த ஆன்ம அறிவில் வந்து பதியும் போது என்ன செய்யும்? அந்த ஞானக்கண் வந்து அது திறக்கும். பெற்ற ஞானக்கண் என்ன செய்து மறுபடி வந்து மூடாது. அதுதான் நம்ம என்ன செய்யறோம்? நெற்றிக்கண், 3வது கண், ஆக்யா சக்கரன்னு சொல்றோம். மறுபடி என்ன செய்யணும்? இந்த ஆன்ம அறிவுல போயிட்டு இந்த மலம் வந்து படியக்கூடாது, இந்த செம்பு போய் செம்புல களிம்பு வந்து படியக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முக்கியமா செய்ய வேண்டியது நம்ம செய்யக்கூடிய அந்த சிவ பூஜை செய்ய வேண்டும். அப்புறம் சிவன் அடியார் வழிபாடு செய்ய வேண்டும், சிவாலய தரிசனம் செய்ய வேண்டும், பஞ்சாட்சர ஜபம் வந்து செய்ய வேண்டும். இந்த 4ஐயும் குரு லிங்க சங்கமம் என்று சொல்வார்கள். குரு லிங்க சங்கமம் 3ஐயும் வந்து வழிபாடு செய்ய வேண்டும். நம் உயிருக்கு துணையாக உள்ள அந்த பஞ்சாட்சரத்தை வந்து நம்ம என்ன செய்யணும்? இந்த முத்தி பேறு அடையும் வரைக்கும் நம்ம வந்து என்ன இந்த ஜபத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மல வாசனை வந்து நம்மை வந்து தாக்காது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த 12வது சூத்திரம், செம்மணல் நோன்றால் சேரல் ஒட்டா அம்மலம் களி
அன்பரோடு மறி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே. இந்த பாட்டு வந்து நம்மளை போன்ற சாதாரண மக்களுக்கு வந்து சொல்லப்படவில்லை. ஏன்னா இந்த 12வது சாத்திரம்னா ஜீவன் முக்தருக்காக சொல்லப்பட்டது. அங்க வந்து பார்த்தோம்னா கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூட போட்டு நிட்டை கூடிய அந்த ஞானி, அப்பேற்பட்ட ஞானிக்கு வந்து என்ன சொல்கின்றார், அந்த 12வது சூத்திரத்துக்கு வந்து சொல்கிறார் வந்து பெருமான் வந்து நிட்டையே கூடிவிட்டான், தன்னையே கொடுத்து விட்டான். அப்பேற்பட்டவனுக்கு செம்மலர் நோன்றால் சேரல் ஒற்றால் பெருமானுடைய தாவடை போன்ற இந்த திருவடிகளை சேராமல் தடுக்கின்ற அம்மலம் களி, அந்த ஆணவ மலம் வந்து போய்விட்டது. அந்த மல வாசனை இருக்கும். பெருங்காயம் எடுத்த பிறகும் இந்த பாத்திரத்துல பெருங்காய வாசனை இருக்கும். இந்த மல வாசனை வந்து நிற்க வேண்டும். அம்மலம் களி, அந்த வாசனையும் போக்க வேண்டும். அதற்கு ஞான நீரால் கழுவி என்ன செய்யறான், மாலறைய நேயம் மலிந்தவர் வேடம். ஒரு அடியாரை பார்த்தே நமக்கு சிவஞாபகம் வருது இல்லையா? நெத்தி முழுக்க வந்து திருநீர் பூசியிருக்கின்றார், வந்து ருத்ராட்சம் வந்து போட்டிருக்கின்றார், சிவநாமத்தை சொல்லியிருக்கின்றார். அவரை பார்த்தாலே சிவனுடைய ஞாபகம் வருகின்றது. மால் அற நேயம் மலிந்தவர் வேடமும். இவரும் நம்ம மட்டும்தானே இருந்தாரு, நம்ம மட்டும் போய் ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிட்டாரு, நம்மளும் அந்த உயர்ந்த நிலைக்கு போகணுமேங்கிற எண்ணம் வந்து நம்ம மனசுல வரும். நம்ம கூட அவரும் மயங்கி கிடந்தாரு, அதாவது உலக வாழ்க்கையில இருந்தாரு, உலக வாழ்க்கையில விடுபட்டு வந்து உயர்ந்த நிலைக்கு போறாரு, நம்ம அந்த நிலைக்கு போகணுமே அப்படின்னு எண்ணம் வந்து நமக்கு தோணும். மாலாகி அந்த மயக்கம் நீங்குமாறு அந்த அடியவர் வேடமும் ஆலயம் தானும். சரி, நான் வந்து எனக்குள்ளேயே சிவனை பார்த்துட்டேன், நானே சிவன் அப்படின்னு நினைக்க கூடாது. சிவன் வந்து அங்க கோயில் இருக்கின்றார், பல ஆன்மாக்களை உய்ய கொள்வதற்காக பெருமான் வந்து அந்த கோயில் இருக்கின்றார். அந்த ஆலயம் தானும், அந்த அடியவர்களும் அறம்தான், அந்த ஆலயத்துல சிவனும் அறம்தான். இந்த ஆலயம் தானும் அரணென தொழுமே. அதை என்ன சொல்றோம், நாம் தொழ வேண்டும். எனவே நம்ம எந்த நிலையா இருந்தாலும் சரி, சிவ பூஜையை விடக்கூடாது, சிவனடியார் வழிபாட்டை விடக்கூடாது, ஆலய தரிசனத்தை வந்து விடக்கூடாது, பஞ்சாச்சர ஜபத்தையும் வந்து விடக்கூடாது. அந்த மாதிரி விட்டோம்னா என்ன செய்யும், இந்த மல வாசனை வந்து மறுபடியும் நம்ம தாக்கும், மறுபடியும் உலக இன்பத்திலே நம்ம மனசு வந்து போகும். எனவே அந்த வெண்மையான பலங்கில் வந்து செம்பவளத்தை வந்து பதித்து வைப்பது போல என்ன செய்கிறார் பெருமான் வந்து நம்ம மலத்தை நீக்கி நம்ம வந்து மலமற்ற பளிங்காக மாற்றி விட்டார். அதில் வந்து சிவத்தை வந்து பதிக்கின்றார். செம்பவளமாகிய அந்த பெருமானின் வந்து திருவருள் சக்தி நிறம் வந்து அது செம்மை நிறம் என்று நாம் கொள்ள வேண்டும். இந்த பாட்டுக்கு வந்து 2வது வந்து கருத்து. எனவே என் மலத்தை வந்து பற்றற நீக்கியவர் வந்து இந்த நந்தி என்ற பெயர் கொண்ட சிவபெருமான். அவர் என்ன செய்தார், அவர் எனக்கு அருள்கண்ணை திறப்பித்தார். அடுத்து ஆணவமாகிய அந்த களிம்பை வந்து அறுத்தார். அறுத்து அந்த களிம்பு வந்து என்னை அணுக முடியாதபடி, திரும்ப ஒண்ணாதபடி என்னை என்ன செய்கின்றார், என்னை வந்து தங்கமாக மாற்றிவிட்டார். தங்கத்துல போய் என்ன செய்யும், இந்த களிம்பு வந்து வராது, அது செம்புலதான் வந்து தங்கம் படியும். பெருமான் வந்து பத்தரை மாட்டு தங்கமாக மாற்றி விட்டார். அது எப்படின்னா, இந்த உயிராகிய பளிங்கில இந்த பவளத்தை பதித்துவது போல சொல்கின்றார்கள். எனவே பளிங்கு என்பது ஆன்மாவிற்கு உதாரணம், பவளம் வந்து சிவத்திற்கு உதாரணம். எனவே பளிங்கில் பவளம் பதித்தான் என்பது ஆன்மாவாகிய என்னிடத்தில் அவன் சிவத்தை வளர்க்கிவிட்டான், சித்தமலம் அறித்து சிவமாக்கி என ஆண்டு விட்டான் என்று செல்கின்றார்கள். ஏன்னா அந்த ஆன்மா வந்து சார்ந்ததன் வண்ணம். இந்த ஆன்மா வந்து பாசத்தோடு சேர்ந்தால் பாசமாக இருக்கும், சிவத்தோடு இருந்தால் சிவமாக இருக்கும். அப்பேற்பட்ட ஆன்மா ஆனாதியே பாசத்தோடு சேர்ந்து நின்று பாசமாகி பசுத்தன்மை வந்து எழுதிவிட்டது. இப்பொழுது என்ன செய்கிறார், பெருமான் வந்து அந்த பாசத்தை நீக்கி சிவத்தோடு சேர்த்து இந்த பசுத்துவம் நீக்கி எனக்கு சிவமாம் தன்மையை வந்து கொடுத்தார். இது கொடுத்தது வந்து என்னுடைய முயற்சியால் அல்ல, அது சிவபெருமான் வந்து அதை செய்தார். எனவே ஆன்மாவிற்கு இந்த பாசத்தை பற்றற அறவே நீக்கி சிவமாம் தன்மையை கொடுத்தவர் அந்த குருமூர்த்தியாக வந்த அந்த சிவபெருமான். அவர் வந்து எம் போன்றவர்களுக்கு, எம் போலியாருக்கு, அதாவது சகல வர்க்கத்து ஆன்மாக எனக்கு சிவபெருமான் வந்து அந்த குருமூர்த்தி வாயிலாக அவன் உணர்த்தினார். அப்பற்பட்ட பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் என்று சொல்வார். பெருமானுடைய செம்பொருளாக இருப்பதால அதுக்கு பவளம் வந்து உதாரணமாக ஆனது. அடுத்து 3வது பாட்டு, இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டுதான். பதி பசு பாசம் என பகர் மூன்றில்
பதியினை போல் பசு பாசம் அனாதி பதியினை சென்றணுகா பசு பாசம் பதி அணுகில் பசு பாசம் இல்லாவே. சித்தாந்த சாஸ்திரம் தொடங்குறப்ப என்ன செய்வாங்க, இந்த பாட்டை சொல்லிதான் உங்களுக்கு வந்து அந்த சித்தாந்த சாஸ்திரம் அந்த முப்பொருள் உண்மையை வந்து அவர்கள் வந்து சொல்வார்கள். இந்த முப்பொருள் உண்மையையும் அதன் இயல்பையும் சொல்லுவது இந்த பாடல். எனவே பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியாகிய இறைவன், பசுவாகிய உயிர்கள், பாசமாகிய அந்த தலை என்று சொல்லப்பட்ட அந்த மூன்று பொருள்களில் முப்பொருள்களில் பதியினை போல் பசுபாசம் அனாதி. நம்ம என்ன நினைக்கிறோம், சிவபெருமான் மட்டும்தான் அனாதி அனாதி நித்த பொருள்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பார்க்க போனா மூணு பொருளுமே அனாதி நித்த பொருள்கள். பதிப்பொருளாகிய சிவத்தை போலவே இந்த பாசமாகிய அந்த தலையும் பசுவாகிய உயிரும் அனாதி நித்திய பொருள்கள். இந்த மனசுல நம்ம ஆழமா வச்சுக்கணும். ரெண்டுமே வந்து அனாதியை எப்பொழுதும் உள்ள பொருள்கள். பதியினை சென்று அணுகா பசுபாசம். இந்த பசுக்களை பற்றிருக்கக்கூடிய அந்த பாசமும் அது பதியை சென்று அணுக முடியாது. பெருமான் வந்து நிமலன் விமலன் அமலன். சூரியனை போய் இருள் வந்து பற்ற முடியுமா? சூரியன் வந்தாலும் இருள் வந்து ஓடிவிடும். பெருமானை வந்து இந்த இருளாகிய ஆணவ மனம் பற்ற முடியாது, பாசம் பற்ற முடியாது. அப்ப பெருமான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த உயிரை வந்து அந்த இருள் மலம் வந்து பற்றி இருக்கின்றது. அப்போது என்ன செய்யணும், சிவபெருமான் வந்து அந்த உயிரை வந்து அணுக வேண்டும். அப்போது அந்த சிவசூரியன் எழுந்தால் என்ன செய்யும், அந்த ஆன்மாவை பற்றி இருக்கக்கூடிய அந்த இருள் மலமாகிய ஆணவ மலம் வந்து நீங்கும். எனவே பதி அணுகில் பசுபாசம் எல்லாவே. எனவே பெருமானாகிய சிவபெருமான் இந்த என்ன செய்தார், அந்த ஆன்மாவை நெருங்கினால் அணுகினால் அந்த ஆன்மாவை பற்றி இருக்கக்கூடிய அந்த ஆணவ மலம் வந்து நில்லாது விலகும். இந்த ஆணவ மலம் நீங்கன்னா என்ன செய்யணும், பெருமான் வந்து அதை உருவாக வந்தால்தான் இந்த ஆணவ மலம் நிற்கும். எனவே பதியினை போல இந்த பசு பாசம் மூன்றுமே வந்து அனாதி நித்த பொருள் என்பதை அந்த நித்தியத்துவம் என்றும் உள்ள பொருள் என்று நினைக்கின்றார்கள். இது வந்து இந்த காரண ஆகமத்துல வந்து இந்த பாடல் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. பசி என்பது பாசத்தால் கட்டுப்பட்டது. பெருமான் வந்து கட்டுப்படாதவன். அவன் வந்து அனாதி முத்த சித்துரு. அவன் வந்து அறிவு உருவானவன். அவன் வந்து எதிலும் கட்டுப்படாதவன். எனவே அவன் வந்தால்தான் இந்த பசுவை கட்டியிருக்கக்கூடிய இந்த பாசம் அணுகும். எனவே பெருமான் வந்து அவன் வந்து உணர்த்தும் சித்து. இந்த ஆன்மாவுக்கு வந்து உணர்த்த வேண்டும் இல்லையா, அவன் வந்து உணர்த்தும் சித்து. இந்த பசு என்ன இருக்கிறது, இந்த பசு வந்து இது வந்து சித்து பொருள் தான். ஆனா உணரும் சித்து. சிவபெருமான் வந்து உணர்த்தினால்தான் இது வந்து உணரும். பெருமான் வந்து ஒருவன் உணர்த்த சென்று அந்த சிவத்தை அணுகுமே என்று என்ன செய்யறான், இது தாமே வந்து அணுக முடியாது. பாசம் எப்படிப்பட்டது, பாசம் வந்து அறிவற்ற ஜடம். அது அசித்து என்று சொல்ற. சித்துனா வந்து அறிவு பொருள், அசித்துனா அறிவற்ற பொருள், அறிவற்ற ஜட பொருள். எனவே அது என்ன செய்யணும், அது புடை பெயராது. எனவே இது பசு பாசம் வந்து நடக்காது. பெருமானுடைய அறிவு வந்து முற்று அறிவு, முற்று உணர்வு. எனவே முற்றும் உணர்ந்த அந்த பதி என்ன செய்கின்றார், தன்னுடைய கைமாறு இல்லாத இந்த கருணையினால் இந்த ஆன்மாக்கள் வந்து இப்படி மனத்துள் வந்து அழிந்து கிடந்து மயங்குகின்றதே என்று இறங்கி உருவாக வந்து உணர்த்த, அப்பொழுது உணரும் சித்தாகிய இந்த அறிவு அதை உணர்ந்து அப்பொழுது இந்த சடமாகிய அந்த பாசம் வந்து விளங்குகின்றது. எப்படி இந்த சூரியன் வந்தால் அந்த இருள் வந்து மாய்ந்து மறைந்து போகின்றதோ, அது போல பெருமான் வந்து குருவாக அணுகும் போது இந்த பாசமாகிய ஆணவம் நீங்குகின்றது என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப பதி வந்து 1, பசு 2, பாசம் வந்து 3. எனவே இந்த பதிக்கு வந்து தோற்றம் மறைவு வந்து கிடையாது. பெருமானுக்கு வந்து பிறவா யாக்கை பெரியும். நமக்கு வந்து உடம்போடு கூடினா பிறப்பு, உடம்பு நீங்கினா இறப்பு. பெருமானுக்கு அந்த மாதிரி ஒரு உடம்பு வந்து கிடையாது. அவன் உடம்பாக கொள்வது வந்து அருள் திருமேனி. அந்த அருளுக்கும் வந்து அறிவில்லை,
பெருமானுக்கும் அறிவில்லை. இறைவன் அனுப்பக்கூடிய மேனி வந்து அது அருள் திருமேனி. நம்ம இப்ப மாயா காரியத்தால் ஏற்பட்ட மேனி வந்து கிடையாது. எனவே அந்த பதிக்கு வந்து தோற்றம் மறைவு வந்து கிடையாது. மற்ற பொருள்தான் தோற்றம் மறைவு வந்து உள்ளது. எனவே இந்த பதி தோற்றமின்றி என்றும் உள்ள பொருளாக இருக்கின்றது. அதே போல இந்த பசுவும் பாசமும் அதுவும் வந்து என்றும் உள்ள நித்த பொருள் தான். அப்ப எதுதான் வந்து தோன்றி மறைகின்றது அப்படின்னா, இந்த மாயிலிருந்து கொடுக்கப்பட்ட இந்த தனு கரண புவன போகங்கள் இதுதான் வந்து தோன்றி மறைகின்றது. மாயில் முதற்காரண மாயிலிருந்து கொடுக்கப்பட்ட இந்த தனுவாகிய உடல், இந்த கருவி கரணங்கள், இந்த உலகம், இந்த உலக பொருள்கள் இவையெல்லாம் ஜட பொருள்கள். அவை எல்லாம் வந்து என்ன செய்யும்? அவை தோன்றி மறையும். அந்த மாதிரி பெருமான் வந்து அணுகும் போது என்ன செய்யணும்? அந்த உயிரை பற்றியுள்ள அந்த பாசங்கள் வந்து அவை நீங்கும். பெருமான் என்ன செய்கின்றார்? தன்னுடைய கருணையின் காரணமாக அந்த உயிரை வந்து அணுகுகின்றார். ஏன்னா அந்த உயிர் வந்து அணுவாக போய்விட்டது. அது வியாபகம் உள்ள அந்த அறிவு என்ன செய்கின்றது? அணுவாக மாறிவிட்டது. பாசத்தால் கட்டப்பட்டு விட்டது. அந்த பிணிப்பு அந்த கட்டு வந்து கால எல்லையில் வந்து நெகிழ வேண்டும். அந்த மாதிரி நெகிழ்தான் என்ன செய்யும்? இந்த பசு வந்து பதியை அணுகும். பதி என்பது கடவுளாகிய அந்த சிவத்தை குறிக்கும். பசு என்பது அந்த உயிராகிய அந்த ஆன்மாவை குறிக்கும், நம்மை குறிக்கும். பாசம் என்பது அந்த உயிர்களை பிணித்துள்ள அந்த ஆணவம் கண்மம் மாயை வந்து குறிக்கும். அதான் அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடி. இந்த உடம்பால எனக்கு துன்பம் தான் இருக்குங்கிறது இந்த ஆன்மா உணரும் போது பெருமாள் என்ன செய்வார்? அவள் தாயில் சிறந்த தயாவான தத்துவனாக வந்து ஒரு குழந்தை கத்தும் போது தாய் எப்படி ஓடி வருகின்றாலோ அப்படி பெருமாள் வந்து தாயாக வந்து பால் இணைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து. இந்த குழந்தைக்கு வந்து அருள் சக்தி தேவைப்படுகின்றது. பெருமான் வந்து தாயாய் முளையை தருவான்னு சொல்வார்கள, அது தாயினும் சால பறிந்து இந்த பாலை ஊட்டுவார். அப்போது கர்த்தாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. அப்ப நான் எப்படி இருக்கணும்? இந்த கன்றுகின்ற அந்த பசிரகம் குழந்தையே இந்த கன்றையை நினைச்சுக்கிட்டு கசிந்து உருகும் இல்லையா? அது போல வந்து நான் வந்து இருக்க வேண்டும் என்ற கருத்தை வந்து சொல்லிவிட்டு அடுத்து 4வது பாடலுக்குள் வந்து செல்லாம். வேயின் எழுங்கனல் போல எம்மெய்யனும் கோயிலில் இருந்து குடிகொண்ட கோன் நந்தி தாயினும் மும்மலம் மாற்றிதயா என்னும் தோயமதாயலும் சூரியனாமே. எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய். பெருமான் வந்து நம்முடைய உடலிலும் வந்து கலந்திருக்கின்றான், உயிரிலும் வந்து கலந்திருக்கின்றான். அவன் வந்து இல்லாத இடமே இல்லை. ஏன்னா வந்து சர்வ வியாபக பொருள். என்னன்னா இந்த மாயா காரியத்தினால இந்த உடம்புலே கலந்திருக்கின்றான், இந்த உயிரிலும் கலந்திருக்கின்றான். அந்த சிவம் வந்து உடலில் குடிகொண்டிருக்கும் அந்த உண்மையை என்ன செய்கின்றார்? அதை ஒரு உதாரணம் மூலம் கோமையின் மூலமாக அவர் சொல்லுகின்றார். இந்த பெருமான் வந்து எப்படி வெளிப்பட்டு அருள்கின்றான் என்ற 2 கருத்தை தான் இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். பதவுரை வந்து பார்க்கலாம். வேயின் எழுங்கனல். வேனா வந்து மூங்கில், வேயூரு தோழி பங்கன் தோல் வந்து மூங்கில் மாதிரி இருக்கின்றது. அதனால வே என்பது மூங்கிலை குறிக்கும். அந்த மூங்கிலுக்குள்ள வந்து எல்லா மரத்துக்கும் உள்ளாட வந்து என்ன செய்யும்? அந்த நெருப்பு வந்து இருக்கும். இந்த நெருப்பு வந்து வெளிப்படணும் அப்படின்னா என்ன செய்யும்? வேயின் எழுங்கனல் போல காற்று அடிக்கும் போது என்ன செய்யும்? அந்த மூங்கில் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து அது உராசம் போது என்ன செய்யும்? அந்த மூங்கில் உள்ள அந்த விறகில் உள்ள தீ வந்து வெளிப்படும். எனவே வேயின் எழுங்கனல் போல இம்மெய்யனும் கோயிலிருந்து குடிகொண்ட கோன் நந்தி. மூங்கில் உராயும் போது அந்த வெளிப்படும் நெருப்பு போல மெய்யனும் கோயிலில் இருந்து. இந்த மெய் என்கிறது இந்த உடம்பை வந்து குறிக்கும். மெய் வாய் கட்மூக்கு செவி. அப்ப இந்த உடல் என்கின்ற கோயிலில் இருந்து குடிகொண்ட நந்தி. உடம்பாகிய கோயில்ல வந்து யார் இருக்காரு? அது சிவபெருமான் தான் இருக்கின்றார். உள்ளம் பெரும் கோயில் உன்னுடம்பு ஆலயம் மெல்ல தெரிந்தாருக்கு. சொல்லுங்க. கொஞ்சம் அடி வச்சு வெந்நீர் வச்சு இது கொடுக்குமா? ஒத்தரம் கொடுத்து. தேங்க்யூ.
எனவே உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பாளையம் கள்ளப்புலனேந்தும் காளாமணி விளக்கே தெள்ளத்தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனேந்தும் காளாமணி விளக்கே. இந்த உடம்பு வந்து ஆலயமாக இருக்கின்றது. இந்த ஆலயமாக உடம்பில் வந்து பெருமான் தான் அங்க தலைவனாக இருக்கின்றார். கோயிலிருந்து குடிகொண்ட கோன்னந்தி, கோயிலில் குடியிருக்கின்ற அந்த தலைவனாகி அந்த சிவபெருமான் தாயினும் மும்மலம் மாற்றி தயா என்னும். எனவே நம்ம குழந்தைகள், இந்த உயிர்கள் எல்லாம் வந்து குழந்தைகள், பெருமான் வந்து தாயாக இருக்கின்றார். அவர் தாயினும் சால பறிந்து மும்மலம் மாற்றி இந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற அந்த 3 மலங்களையும் மாற்றினா அந்த நோயை வந்து போக்கி தயா என்னும் தோயமதாய் எனும் சூரியனாமே. தயா, தயா என்பது அந்த கருணை வந்து குறிக்கும். வடமொழியில வந்து தயான்னு சொல்லுவாங்க, நம்ம தமிழ் வந்து தயைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தயாங்கிற வார்த்தையும் தாயில் சிறந்த தயாவான தத்துவனே அதையும் வந்து பயன்படுத்துவார்கள். தயா என்னும் அந்த தோயமதாய் எழும் சூரியனாமே. பெருமான் வந்து என்ன செய்கின்றார், அந்த கருணை கடலில் இருந்து சூரியனாக அவர் வந்து உதிக்கின்றார் என்று சொல்கிறார். மூங்கிலில் வந்து அந்த நெருப்பு வந்து மறைந்திருக்கின்றது. அது ஒன்றோடு ஒன்று உராயும் போது அது வெளிப்படுகின்றது. அதுபோல அந்த சிவமும் இந்த உடலில் வந்து இருக்கின்றது. அது இருப்பது வந்து எனக்கு வந்து தெரியவில்லை. எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கிலன் ஓர் கைமாறி. அவன் குடிகொண்டிருப்பது தெரியவில்லை. அப்ப அது முருகக்கடையை வாங்கி முன் நிற்குமே என்று அப்பர் பெருமான் சொல்லும் போது அது பெருமான் என்ன செய்கின்றார், அந்த மும்மலத்தை மாற்றி, இந்த ஆன்மாவுக்கு உள்ளது மும்மல பெணி. நம்ம என்ன செய்வோம், வாதம் பித்த சிலத்துமுன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க, சித்த வைத்தியது சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த 3 மலங்களையும் வந்து இந்த வாத பித்த சிலத்துமம் என்ற அந்த நோயால் வந்து அந்த குழந்தை வந்து அது என்ன செய்கின்றது, அது அவதிப்படுகின்றது. இப்படி அவதிப்படும் போது அது பால் குடிக்கக்கூடிய குழந்தையாக இருக்கின்றது. இந்த பால் குடிக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து என்ன செய்யலாம், அந்த மருந்து கொடுத்தா என்ன செய்யும், வாய்வை எல்லாம் வந்து வெந்துப்படும். அந்த மருந்து வந்து பவர் வந்து அதிகம். அந்த தாய் என்ன செய்கின்றார், அந்த மருந்தை வந்து தானே வந்து உண்கின்றார். தான் உண்டு தாய்ப்பால் மூலமாக அந்த குழந்தைக்கு வந்து கொடுக்கின்றார். இந்த கருத்து வந்து பல முறை சொன்ன கருத்தான். பாலுன் குளவி பசுங்குடல் பொறாது என நோயின் மருந்து தாய் உண்டாங்கு போல. ஒரு பால் உண்ணக்கூடிய குழந்தை இருக்கின்றது. அந்த குழந்தைக்கு வந்து வியாதி வந்து விட்டது. அந்த வியாதிக்கு வந்து மருந்தும் இருக்கின்றது. ஆனா மருந்தை கொடுத்தால் அந்த குழந்தையின் வாய்வை எல்லாம் வெந்துவிடும். எனவே தாய் என்ன செய்கின்றால் அந்த மருந்தை தான் உண்டு அந்த தாய்ப்பால் மூலமாக கொடுப்பது போல பெருமான் என்ன செய்கின்றார், தன்னுடைய சக்தியின் மூலமாக என்ன செய்கிறார், அந்த மருந்தை கொடுக்கின்றார். அந்த குழந்தை வருந்தும் போது அந்த தாயும் வந்து வருந்துகின்றார். எனவே அவை அந்த நோயை மாற்றி அந்த நோயிலிருந்து அந்த குழந்தையை வந்து விடுவிக்கின்றார். எனவே அதுக்கு காரணம் வந்து அந்த கருணை. வந்து கருணையை வந்து கடலாக, தோயம்ங்கிறது நீரை குறிக்கும், அந்த நீர் வந்து கடலை வந்து குறிக்கும். பெருமான் வந்து கருணை கடலாக இருக்கின்றான் என்று பல இடத்துல வந்து பார்த்திருக்கின்றோம். எனவே நமக்கு உடம்பு எப்படி இருக்கு, பிறந்தப்ப குழந்தையா இருக்கும், அப்ப வாலிபனா மாறுறோம். இப்ப எனக்கு வந்து வயசாகி போச்சு. குழந்தை, இளமை, வாலிபம், முதுமை என்ற மாற்றங்கள் உடையது இந்த உடம்பு. இப்பேற்பட்ட உடம்பு எப்படி சாதாரண உடம்பா, இது வந்து 36 தத்துவக்கரிகள் ஆனந்த உடம்பாகிய இந்த கோயிலே பெருமான் வந்து நீங்காது குடிகொண்டிருக்கின்றான். அவன் இருப்பது வந்து எனக்கு வந்து தெரியவில்லை. அது எதற்கு உதாரணம்னா, இந்த மூங்கிலாகிய அந்த விறகுல வந்து தீ இருக்கின்றது. இந்த தீ வந்து கடையும் போது அது வெளிப்படும். அதுபோல அந்த ஆன்மாவின் பக்குவ காலத்தில் என்ன செய்யும், இந்த மும்மல இருள் நீங்கி அப்போது சிவசூரியன் வந்து வெளிப்பட்டு நீங்குவான். அவன் எப்பேற்பட்டவன், அவன் தாயை விட அருளை உடையவன். அவன் நமக்கு என்ன செய்வான், இந்த கருணையை கொடுப்பான். கருணையின் மூலமாக என்ன செய்வான், அந்த சிவ பேரின்பத்தை கொடுத்தான். போன பாட்டுல வந்து பளிங்கில் பவளம் பதித்தான்னு சொல்வார். இந்த ஆன்மாவகைய பளிங்கில் வந்து சிவத்தை பதித்தார்னு சொன்னார்கள். இது வேயின் இளங்காலம் போல, அந்த விறகிலிருந்து தீ எழுவது போல. எனவே நம்ம என்ன செய்யணும், அப்ப பெருமான் வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து உடம்பு முழுக்க இருந்தாலும் 3 இடத்துல வந்து நம்ம என்ன செய்யறோம், 10 உபாசனை செய்யறோம். ஒண்ணு வந்து இந்த இதயம், இது வந்து பூஜை ஸ்தானம்.
இது நம்ம சிவபூஜை செய்யலாம். இங்கே இருந்தா என்ன செய்வாங்க, நம்ம வழிபட லிங்கத்தை வந்து ஆவாகனம் செய்து மறுபடியும் வந்து ஒடுக்கிக் கொள்வார்கள். அடுத்து வந்து இது ஆக்யா சக்கரம். இது வந்து என்ன, தியானஸ்தானம். மூன்றாவது வந்து ஹோமஸ்தானம். ஹோமஸ்தானம் தொப்புள். இந்த 3 இடங்களில் வைத்து அது நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார்கள். இதனால அப்பர் பெருமான் என்ன சொல்ற, நிலவாத புலால் உடம்பே புகுந்து நின்ற கற்பகமே. இது வந்து இறைச்சியாலான உடம்புப்பா, நாரக்கூடிய உடம்பு. இப்பேற்பட்ட உடம்புல போய் நீ வந்து உலாவுகின்றாயே, புகுந்து நின்ற கற்பமே என்று சொல்வார்கள். நம்முடைய மாணிக்க சொல், எந்தே ஈசா உடனிடம் கொண்டாய் யான் இதற்கிலன் ஓர் கைமாறே. இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. பெருமான் வந்து இந்த உடம்புல எழுந்தருள்கின்ற அந்த கருத்தை சொல்லிவிட்டு 5வது திருப்பாடலுக்குள் வந்து நாம் வந்து செல்லலாம். சூரிய காந்தமும் சூழ் பஞ்சும் போல, சூரிய காந்தமும் சூழ் பஞ்சை சுற்றிடா, சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல் ஆரியன் தோற்றமுன் அற்ற மலங்களை. இதுல இன்னொரு உதாரணம் வந்து சொல்லி இருக்கின்றார்கள். என்ன உதாரணம்னா, இந்த இறைவனுடைய சந்நிதியில் என்ன செய்கின்றார்கள், இந்த மலம் வந்து நீங்குவதை இன்னொரு உதாரணத்தின் மூலமா சொல்லியிருக்கின்றார்கள். இப்ப சூரியகாந்த கல் இருக்கு. அந்த சூரியகாந்த கல்லை சுத்தி ஒரு வந்து பஞ்சு இருக்கு. இந்த பஞ்சு வந்து என்ன செய்யும், சூரியகாந்த கல் போய் எரிக்குமானா எரிக்காது. அது எப்ப எரிக்கும்னா, இந்த சூரியன் வந்து இந்த சூரியகாந்த கல்ல பட்டு அதன் மூலம் நெருப்பு இருந்து அப்போது அந்த பஞ்சை வந்து சுடும். சூரியகாந்தமும் சூழ் பஞ்சும் போல, சூரியகாந்த கல் இருக்கு, அது சுத்தி வந்து பஞ்சு இருக்கு. அப்ப இது எதற்கு உதாரணம், சூரியகாந்தம் வந்து அந்த கல்லு வந்து உயிருக்கு வந்து உதாரணம், அந்த பஞ்சு வந்து அந்த உயிரை சுற்றியுள்ள அந்த மலங்களுக்கு வந்து உதாரணம். சூரியகாந்தமும் அதை சுற்றியுள்ள பஞ்சும் போல உயிரும், உயிரை மறைத்துள்ள அந்த மலங்களும் என்ன செய்கின்றன, இந்த சூரியகாந்த கல் வந்து இந்த பஞ்சை வந்து சுடாது. அந்த சூரியன் வந்தால்தான் அந்த சூரியகாந்த கல்லில் வந்து என்ன செய்யும், வெப்பம் ஏற்படும். அப்பொழுது என்ன செய்யும், அந்த பஞ்சு வந்து பற்றி எரியும். அது போல எனது குருநாதனாகிய சிவபெருமான் தோன்ற அந்த மலங்கள் வந்து வழிகடும். சூரியகாந்தமும் சூழ் பஞ்சும் போல சூரியகாந்தம் சூழ் பஞ்சை சுற்றிடா. இந்த உயிரை சுற்றில ஆணவ மலங்கள் வந்து, இந்த உயிர் வந்து அறிவு பொருள் தான் இருந்தாலும் அந்த மலம் வந்து நீங்காது. சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல, சூரியன் வந்து என்ன செய்யும், அந்த சூரியகாந்த கல்ல வந்து வெப்பம் ஏற்படும், அது பஞ்சை வந்து எரிக்கும். அது போல ஆரியன் தோற்றமும் அற்ற மலங்களே. சூரியன் வந்து உதித்தது போல இந்த சிவபெருமான் அந்த ஆரியன் என்ற குருவாக வந்தான். வந்தவன இந்த 3 மலங்களும் எரிந்து ஓடிப்பட்டது என்று சொல்கின்றார்கள். இப்போ கூட குழந்தைங்களை பார்ப்போம், கையில வந்து லென்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு பேப்பர் மேல வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஃபோக்கஸ் பண்ணா என்ன செய்யும், அந்த பேப்பர் வந்து பத்திக்கும். அது போலதான் அந்த சூரியகாந்த கல். அந்த சூரியகாந்த கல் வந்து அது மேல் வந்து சூரியன் பட்டால் அந்த கதிர்கள் மூலமாக அது நெருப்பை உமிழும். அப்போது அந்த பஞ்சை வந்து தீப்பற்றி எரிந்துவிடும். இந்த கல்லு மட்டும் என்ன செய்யாது, அந்த பஞ்சை வந்து எரிக்காது. சூரியன் வந்தால்தான் அது எரிக்கும். தான் சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல, சூரியன் சந்நிதியில் தான் அது வந்து எரிக்கும். அது போல அந்த ஆன்மாவும் ஆணவம் கண்மம் மாயை ஆகின்ற மலங்களோடு தொடர்பு உடையதாலும் இந்த ஆன்மா அறிவு பொருளாக இருந்தாலும் அந்த மலங்களை தானே நீக்கிக் கொள்ளாது. அப்போது சிவபெருமானின் கருணை வேண்டும். சிவபெருமான் அருளால் தான், அது குருநாதன் அருளால் தான் அது கிடைக்கும். எனவே ஆன்மா குரு அருள் பெற்று மலம் நீங்கி வீடு பெற வேண்டும். எனவே மலத்தில் அழிந்து ஆன்மாவுக்கு 3 குணங்கள் இருந்தது, அறிவு, இச்சை, செயல். எனவே அந்த அறிவு இச்சை செயல்கள் மழுங்கி கிடக்கின்றன. ஆவராசக்தி வந்து முழுமையாக மறைத்து விடுகின்றது. அப்புறம் இந்த அதோனிமாசக்தி வந்து அதை வேறு பாதையில் வந்து செலுத்தி இருக்கின்றது. எனவே இந்த சிவபெருமான் என்ன செய்கின்றார், அவர் இந்த மழுங்கி கிடக்கின்ற அந்த அறிவு இச்சை செயல்களை சூரியன் தன்னுடைய அருளாகிய கதிரை கொண்டு அந்த ஆன்மாவாகிய சூரிய கதிரில் இருந்து அந்த ஞானத்தை வெளிப்படுத்தி இந்த ஞானத்தின் மூலமாக இந்த மலங்களாகிய பஞ்சை சுட்டு எரிக்கின்றார் என்ற பாட்டில் வந்து இதை சொல்லியிருக்கின்றார்கள். ஏற்கனவே பார்த்தோம்,
பதியினை போல பசுபாசம் அனாதி. மூன்றுமே வந்து அது இருந்தாலும் எப்படி இருக்கின்றது? அந்த சூரியகாந்த கல்லை போல அந்த ஆன்மா வந்து இருக்கின்றது. அது சூரியல பஞ்சு போல அந்த பாசம் வந்து இருக்கின்றது. இப்போ பதி என்ன இருக்கின்றார்? பதி வந்து அந்த சூரியனாக இருக்கின்றார்கள். எனவே இந்த சூரியகாந்த கல் வந்து தனியே நிற்கும் போது என்ன செய்றார்? தன்னை சுற்றியுள்ள அந்த பஞ்சை வந்து எரிக்க முடியாது. அப்போது பசுக்கள் வந்து தன்னை பிணித்துள்ள அந்த பாசங்களை தானே போக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? இந்த சூரியகாந்த கல் வந்து அது மேல் சூரியன் பற்றால் என்ன செய்யும்? அந்த சூரிய கிரணங்கள் மூலமாக வெப்பம் பெற்று நெருப்பை பெற்று தன்னை மூடியுள்ள பஞ்சுக்களை வந்து சுட்டி எரிக்கும். அதுபோல சிவன் வந்து ஞான ஆசிரியனாக வரும்போது இந்த பசுவாகிய உயிர் வந்து அதை அருளை பெற்று தன்னை பிணித்துள்ள பாசங்களை அகன்று ஒளிய செய்யும். இந்த இடத்துல ஆரியன் என்பது ஆசிரியனை வந்து குறிக்கும். இந்த ஆசிரியன் வந்தால்தான் என்ன செய்யும்? அந்த மலம் மறுக்கும். பெருமான் வந்து சித்த மலம் மறுத்து சிவம் ஆக்குவார் என்று சொல்றார்கள். இதே வந்து சிவஞான சித்தியார்ல வந்து ஒரு பாட்டு இதே கருத்து அப்படியே வரும். சூரியகாந்த கல்லிடத்தை செய்ய சுடர் தோன்றி இடச்சோதி தோன்றுமா போல ஆரியனாம் ஆசான் வந்தருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும் என்று இதே கருத்து வந்து சிவஞான சித்தியார்ல 8ஆம் சூத்திரம் குரு வந்து வருவார். அதனால அதுல 28வது பாட்டுல வந்து இதே கருத்து வந்து வரும். எனவே அந்த விறகில் உள்ள தீ வந்து வெளிப்படணும்னா அது ஒன்றோடு ஒன்று உராய வேண்டும், அது கடைய வேண்டும். அதுபோல தீ இருக்கு, அந்த தீயை வந்து வெளிப்பட செய்வது என்ன செய்யணும்? அது கடையணும். இந்த ஆன்மாவுக்கு வந்து ஞானம் இருக்குது, அந்த ஞானத்தை வந்து வெளிப்படுத்த வேண்டியது இந்த ஞான ஆசிரியன். இந்த சிறுகாந்த கல்ல வந்து வெப்பம் இருக்கு, வெப்பத்தை வெளிப்படுத்துவது யார்? அந்த சிவ சூரியன். எனவே சிவஞானம் உண்டாவது வந்து அந்த குருவின் மூலமாக தான் என்ற கருத்து வந்து இங்கு வலியுறுத்தி சொல்லப்படுகின்றது. அடுத்து 6வது திருப்பாடல். மலங்களைந்தாம் என மாற்றி அருளி தலங்களைந்தான் நச்சதா சிவமான குளங்களைந்தான் அப்பொதுவினுள் நந்தி நலங்களைந்தான் உள் நயந்தான் அருதி. இந்த பாட்டுல என்ன செய்கின்றார்கள்? இந்த மலங்கள் வந்து எப்பேற்பட்டது, அதை களைவதற்காக இறைவன் செய்த அந்த உதவி என்ன என்ற கருத்தை வந்து அந்த 5 சிவதத்துவங்களை வைத்து இவர் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே சதாசிவத்தை முதலாக கொண்டு சிவ சதாக்கியம் முதலான 5 தலங்களின் அதிபதி ஆனவர். கருத்து வந்து உங்களுக்கு வந்து புதுமையா வந்து இருக்கும். என்ன கருத்துனா, நம்ம சிவதத்துவம் 5 பார்க்கிறோம். ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவதத்துவம் வந்து 5. சிவத்துல முதல் வந்து சிவம், அடுத்து வந்து சக்தி, 3வது சதாக்கியம், 4வது மகேஸ்வரம், 5வது வந்து சுத்த வித்தை. எனவே அந்த சதாசிவத்துல என்ன இருக்குன்னா, சதாசிவத்துல வந்து 5 தலங்கள் வந்து இருக்கின்றன. இந்த 5 தலங்கள் என்னன்னா, சிவ சாதாக்கியம், அமூர்த்தி சாதாக்கியம், மூர்த்தி சாதாக்கியம், கர்த்திரு சாதாக்கியம், கர்ம சாதாக்கியம்னு அந்த சாதாக்கியம் என்ற சதாசிவத்துல வந்து 5 நிலைகள் வந்து இருக்கின்றன. அந்த 5 நிலைகள்ல வந்து சிவசாதாக்கியத்துக்கு வந்து யாருன்னா சதாசிவன் தான் அதிபதி. அமூர்த்தி சாதாக்கியத்துக்கு வந்து மகேஸ்வரன் வந்து அதிபதி. மூர்த்தி சாதாக்கியத்துக்கு வந்து பிரம்மன் வந்து அதிபதி. கர்த்திரு சாதாக்கியத்துக்கு வந்து ஈஸ்வரன் வந்து அதிபதி. இது கர்ம சாதாக்கியத்துக்கு ஈசானன் வந்து அதிபதி. எனவே இது வந்து கொஞ்சம் நுட்பமான பொருள்கள். எனவே சதாசிவமான தலங்கள் 5ஆன நற்சதாசிவமான இந்த சதாசிவத்திலே இந்த 5 நிலைகள் இருக்கின்றது. இந்த கருத்தை நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். எனவே சதாசிவமான அந்த 5 ஐவரையும் அதிபராக கொண்ட 5 தலங்களை 5 இடங்களை தலங்களைந்தால் சதாசிவமான குளங்களைந்தான பொதுவினில் நந்தி. சதாசிவத்தை முதலாக கொண்டு சிவ சதாக்கியம் முதலான 5 தலங்களுக்கு அதிபதி ஆனவர். அவர் வந்து புலன்கள் 5ஆன பொதுவினில் நந்தி. புலன்கள் இது வந்து மெய்வாய் கண்மூக்கு செவி இவற்றால் பட்டப்படும்
சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் என்ற அந்த புலன்களில் சென்று பற்றாதவாறு புலங்களைந்தான். எனவே அந்த புலன்களில் போல அந்த புலிகள் வந்து பற்றாதவாறு பொதுவினில் நந்தி நலங்களைந்தான் உன்னுள் நயன்தான் அறிந்தே. சதாசிவ பெருமான் என்ன செய்கின்றார்கள்? இந்த இந்திரியங்கள் போய் புலன்கள் வந்து பற்றாமல் கலைகின்றார். அந்த சிதாகாச பெருமன்றுள் பெருமான் எங்கே இருக்கின்றார்? இந்த சிதாகாசம் என்ற சிதம்பரம்ல திருச்சிற்றம்பலத்தில் அவள் எழுந்து இருக்கின்றார். அப்பேற்பட்டவர் அவர் சிவபெருமான். அவர் எனக்கு குருநானாக வந்து என்ன செய்கிறார்? மலங்கள் 5ஐயும் நீரை போல கழுவி முதல் வடிக்காங்க மலங்களைந்தாம் என மாற்றி நம்மை பற்றியுள்ள இந்த மலங்கள் 5 மலங்களை 3ஆகவும் சொல்வார்கள். 5 ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 மலங்கள். இப்போ மாயை வந்து மாயேயம், அப்புறம் துரோதான சக்தி, துரசக்தி வந்து அதை மலமாக உபசரித்து சொல்லப்படும். எனவே அதை 5 மலமாக இந்த மலங்கள் 5ஐயும் நீரை போல கழுவி. அப்ப என்ன செய்யறாரு? இந்த ஆன்மாவுக்கு விருப்பு வெறுப்பு வராது. அது விருப்பு வெறுப்பற்ற இந்த பரிபாகியமாகிய இந்த ஆன்மாவின் உள்ளத்தை அறிந்து அவன் விரும்பி ஆட்கொண்டான். விருப்பு வெறுப்புனா அப்ப இருவினை ஒப்பு வந்து விட்டது. பெருமான் வந்து புலம் கலைந்தான். ஆன்மாவுக்கு வந்து பரிபாகம் என்ன செய்யல. அப்ப இந்த விஷய சுகத்தை போய் பற்றாது. இந்த சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் என்ற அந்த உலக விஷயங்களை போய் அது பற்றாது. அது பற்றாமல் பெருமான் வந்து கலைகின்றான். அவன் எங்கே இருந்து செய்யறான்னா இந்த சிதாகாசமாகிய மன்று, திருச்சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய அந்த தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி பெருமான் வந்து இங்குதான் வந்து நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றான். இந்த சிதாகாசமாகிய அந்த மன்று, அந்த மன்றில் வந்து பெருமான் வந்து நினைத்திருக்கின்றான். இந்த மலங்களை வந்து ஆணவம், கண்மம், மாயை உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து மாயின் காரியமாக மாயையும் துரோதானாயி, அது போல இந்த அழுக்கை வந்து நீரால் கழுவுவது போல இந்த மலங்களை வந்து ஞான நீரால், அருள் நீரால் வந்து கழுவுகின்றார். மாற்றுதல்னா இந்த ஆணவத்தை வந்து மீண்டும் வந்து பற்றாதவாறு அதை வழியை வந்து ஒடுக்குகின்றார். கண்மத்து பயன் வந்து உயிர்களை பற்றாதவாறு அவர் தடுக்குகின்றார். அப்போது இந்த ஆகாமிய சஞ்சிதங்கள் பிராரப்தை வந்து நம்ம அனுபவத்தை தீர்க்கணும். வினை வந்து 3ஆக இருக்கின்றது. அது ஆகாமியம், சஞ்சிதம், அதே பிராரப்தம். இவை ஆகாயம் சஞ்சிதங்களை சஞ்சிதத்தை வந்து எடுத்திடுகின்றார். ஆகாயம் வந்து ஏறாது தடுக்கின்றார். பிராரப்தை வந்து ஊட்டி கழிக்கின்றார். ஊட்டி கழித்தால் அப்போது என்ன செய்யும்? இந்த துரோதாயி வந்து என்ன செய்யும்? இந்த கண்ம ஒப்பு என்ற இருவினை ஒப்பு வரும். அப்போது என்ன செய்யும்? இந்த மரக்கரணை வந்து அறக்கரணையாக சென்று அப்போது வந்து என்ன செய்யும்? அருள் சக்தியாக மாறி இந்த ஆன்மாவை சிவனடை கொண்டு போய் சேர்க்கும். அப்பொழுது ஆன்மாக்களின் அறிவு இச்சை செயல்கள் வந்து அதை விளங்கும். விளங்கி பெருமான் திருவடியை வந்து சேரும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து நம்ம வந்து பார்க்கின்றோம். புலங்களைந்தான் பொதுவெளியில் நன்றி. பெருமான் வந்து எங்க ஆடுகின்றார்னா எல்லோரும் புகழ்ந்து பாடுகின்ற அந்த அம்பலத்தில், தில்லை சிற்றம்பலத்தில் வந்து ஆடுகின்ற அந்த சிவபெருமான் என்ன செய்தார்? என்னுடைய பக்குவத்தை அறிந்தார். இந்த ஆன்மா வந்து பக்குவம் ஆகிவிட்டது என்பதை அறிந்து என்ன செய்தார்? எனக்கு உள்ள அந்த 5 மலங்களையும் போக்கிவிட்டு என்ன செய்தார்? தன்னை தந்தார். சிவமாகிய இந்த தன்னை தந்தார். தந்து நம்முடைய சுத்த தத்துவங்கள் சிவம், சக்தி, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை என்ற அந்த சுத்த தத்துவங்கள் 5னாலும் அவர் 5 புரிவனாக நின்று படைத்தல், காத்தல், ஒடுக்கல், மறைத்தல், அருளல் என்ற அந்த 5 புரிந்து நின்று கொண்டு என்ன செய்கின்றார்? அவன் திருவைந்தெழுத்தால் என் உள்ளத்தில் என்ன செய்தார்? நீங்காது விரும்பினார். நலங்களைந்தான் உள் நயந்தான். திருவைந்தெழுத்தால் என் உள்ளத்தில் அவன் நீங்காது விரும்பி நிற்கின்றான் என்ற அந்த கருத்தை வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கின்றார். சிவன் குருவாக வந்து செய்த அருள் செயல்கள் இவை என்று இந்த பாடலில் வந்து அவர் சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து அறிவையம்புலனுடனே ஆண்டதாகி நெறியறியாதுற்ற நீராளம் போல அறிவறி உள்ளே அழிந்தது போல குறி அறிவிப்பான் குரு பரநாமி. அப்போ வந்து திரிபுரின்னு சொல்லுவாங்க. திரிபுரினா அறிபவன், அறியப்படும் பொருள்,
அறிவு என்ற மூன்றை வந்து திருப்புடி நிலை, 3 நிலைன்னு வந்து சொல்வார்கள். இது என்ன சொல்றன்னா, அறிவானும் அறிபொருளும் அற்றிருக்கும் நிலையை அதை உணர்த்துவதுதான் குருபரன் என்பது. நம்ம முத்தி நிலைனா என்ன? முத்தி நிலைனா இந்த சிவானந்தத்தை மட்டும் வந்து இந்த ஆன்மா வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கும். அப்போது அறிபவனாகிய இந்த ஆன்மா வந்து நான் இருக்கின்றேன், நான் இருக்கின்றேன், நான் பேசுகின்ற உணர்வு எனக்கு இல்லையா? அதே உணர்வு வந்து அந்த சிவானந்தத்தை அனுபவிக்கும் போது இந்த நான்கிற உணர்வு வந்து இருக்காது, அந்த அறிவு வந்து இருக்காது, அறிபவன் இருக்க மாட்டான். அப்புறம் வந்து அறியப்படும் பொருள், அந்த அறியப்படும் பொருளாகிய அந்த சிவமும் வந்து இருக்காது. இப்போ வேற என்னதான் இருக்கும்? அந்த அறிவாகிய அந்த சிவ ஆனந்தம் மட்டும்தான் இருக்கும். இந்த சிவானந்தத்தை வந்து என்ன செய்யும்? இந்த ஆன்மா வந்து அனுபவித்துக் கொண்டே இருக்கும். சிவன் வந்து அந்த இன்பத்தை வந்து வழங்கி கொண்டே இருக்கும். அந்த உயிர் என்ன செய்யும்? இந்த சிவானந்தத்திலே நிலைத்து கொண்டே திளைத்து கொண்டே இருக்கும். அந்த கருத்தை அந்த பாட்டுல வந்து சொல்றாரு. எனவே அறிவை அப்ப அறிவானும் அறிபடு போடும் பற்றி அந்த ஆனந்தம் மட்டுமே இருக்கும். அந்த ஆனந்தத்தை கொடுப்பவன் அல்லது உணர்த்துபவன் யாருன்னா அந்த குருபரனாகிய சிவன் என்பது இந்த பாடலின் திரண்ட கருத்து. வந்து பத உரை வந்து பார்க்கலாம். அறிவை ஐம்புலனே நான்றதாகி, இந்த ஆன்மாவுக்கு வந்து அறிவு இருக்கின்றது. அந்த அறிவு என்ன செய்கிறது? இந்த 5 புலன்கள் கூடவே செல்கின்றது. அப்பேற்பட்ட புலன்களோடு செல்லக்கூடிய அந்த அறிவை நான்றதாகி, அப்ப என்ன செய்கிறார்? அதை அதை அழித்து, அதை நெறி அறியாது உற்ற நீர் ஆழம் போல. ஒருத்தன் என்ன செய்யறான்? ஒரு நீர்நிலைக்கு வந்து போறான், அவனுக்கு அந்த ஆழம் தெரியாது. எனக்கு என்ன நீச்சல் தெரியுமே அப்ப என்ன செய்யறான்? அவன் அந்த நீரினுடைய ஆழத்தை அறியாமல் அந்த என்ன செய்கின்றான்? அதை நெறி அறியாது, அது சொல்லக்கூடியது வழியை அறியாமல் அந்த நீரின் ஆழத்தில் அகப்பட்டு கொண்டிருந்தான். அது போல அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல. அப்ப என்ன செய்த? இந்த அறிவு என்ன செய்கின்றது? அறிவினில் வந்து மறைந்ததை போல குறி அறிவிப்பான் குருபரனே. பெருமான் வந்து அந்த உயிரின் இருப்பையும் அந்த சிவத்தின் இருப்பையும் அதை குறிப்பாக உணர்த்துபவன் தான் குருபரனாகிய சிவபரன் என்ற கருத்தை புரிந்து கொள்ளுங்கள். இது வந்து விளக்கம் மறுபடியும் சொல்லுவாங்க. அறிவு ஐம்புலன் உடனே நான்றதாகி, இந்த ஆன்ம அறிவு என்ன செய்து? இந்த 5 பொறிகள் வாயிலாக என்ன செய்த? புலன்களை சென்று பட்டுகின்றது. இந்த புலன்கள்லாம் எங்க இருக்கின்றது? அந்த உலக பொருள்ல வந்து இருக்குது. கண்ணு போய் காட்சியை பார்க்குது அப்படின்னா ஏதோ உலக பொருளை வந்து பார்க்குது. அப்போது இந்த 5 பொருள்கள் வாயிலாக இந்த ஆன்ம அறிவு புலன்களை சென்று பற்றி ஆன்மாவுக்கு உணர்த்துகின்றது. இந்த அறிவு எப்பேற்பட்ட அறிவு? இது வந்து ஏகதேச அறிவு, சுட்டறிவு. இந்த அறிவு என்ன செய்யும்? சிவத்தை நமக்கு வந்து காட்டாது, அந்த பொறிகளையும் புலன்களையும் உலக பொருள்களை தான் காட்டும். எனவே அது என்ன? புலன்களை காட்டுவதெல்லாம் என்ன இது? அது புறப்பொருள் தான். இந்த புறப்பொருளை சென்று அது பற்றும். எனவே என்ன செய்யணும்? அந்த புறப்பற்றை விட வேண்டும். நான்றது என்பது அது தொங்குவது, அழிவது. எனவே கிராம அவன் வந்து நாண்டுகிட்டாயா, நாண்டுகிட்டனா தூக்கு மாட்டி செத்து பண்ண சொல்லுவாங்க. எனவே இங்க நான்றது என்பது அழிந்தது, இது தொங்கி அழிந்தான். எனவே இந்த ஆன்ம அறிவு வந்து என்ன செய்யுது? படிப்படியாக அழிந்து விட்டது. அது நெறி அறியாது உற்ற நீர் ஆழம் போல. நெறிங்கிற வழியை குறிக்கும். இந்த வழியை அறியாமல், வழியை தெரியாமல் அவன் அடைந்த நீராழத்தை போல என்ன செய்தான்? தெரியாம அந்த குளத்திலேயோ ஆத்திலேயோ அவன் போய் அவன் மூழ்கி விடுகின்றான். அழுத்தி மறைப்பது போல இவன் வழி அறிந்து வந்தான்னா அந்த ஊர்லயே இருக்கான்னா அவனுக்கு தெரியும் இந்த இடத்துல ஆழமா இருக்கும்னா அவனுக்கு தப்பக்கூடிய வழி தெரியும். இவனுக்கு வழி தெரியல, அதனால சென்றான் நீராழத்துல போய் வந்து முழுகி கொண்டான். அது எதற்கு உதாரணம்? அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல. அப்போது நீரும் நீரும் சேர்ந்தால் என்ன செய்யும்? இந்த நீருக்குள் நீர் வந்து கலந்து ஒன்றாகிவிடும். அது போல என்ன செய்யும்? இந்த ஆன்ம அறிவு வந்து சிவ அறிவுனுள் மறைந்துவிடும். அப்போது ஆன்ம அறிவு என்ன செய்யும்? அந்த சிவ அறிவுனுள் ஒடுங்கிவிடும். அப்போது தான் ஒருவன் இருப்பதாகவே இந்த ஆன்மாவுக்கு தெரியாது. இந்த குறியை அனுபவிப்பவன் தான் இது குருபரன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நீரத்துக்குள்ள ஆழத்துல ஒரு பொருள் இருக்குதுன்னா நம்ம கண்ணுக்கு வந்து தெரியாது. ஆனா நீருக்குள்ள வந்து அந்த பொருள் அது வந்து வியாபகமாக இருக்கும், இது வந்து வியாபியமாக இருக்கும். அந்த தன்மை போல
குருபரனாகிய இந்த சிவன் என்ன செய்கின்றான்? அவர் திருவருள் உபதேசமாகிய அந்த வெள்ளத்தில், அந்த திருவருள் தான் உபதேசம் செய்கின்றார். அந்த வெள்ளத்தில் நீரில் வந்து அந்த சீடன் வந்து வியாபியமாக ஆழ்ந்து இருக்க சொல்வது. சைவ சிந்தனையில 3 வாரம்: வியாபகம், வியாபியம், வியாத்தம். ஒரு கடல் நீர் இருக்கின்றது. நம்ம கடல்னு சொன்னோம்னா அந்த கடல் நீரை வந்து குடிக்கக்கூடாது. இந்த கடல் நீர் தங்கி இருப்பதற்கு இடம் கொடுக்கறது இல்லையா, இந்த இடமாகி அந்த வெளியை வந்து குறிக்கும். அதான் கடல்னு சொல்லுவோம். இப்ப கடல் நீர் இருக்கு. இந்த கடல் நீர்ல என்ன இருக்கின்றது? அதுல உப்பு இருக்கின்றது, மீன்கள்லாம் வந்து இருக்கின்றது. அப்ப பெருமான் வந்து அந்த கடல் போல சர்வ வியாபகமாக இருக்கின்றான். அதுக்குள் அடங்கிய வியாபியமாக இந்த நீர் போல இந்த உயிர்கள் வந்து இருக்கின்றன. அது கரைந்துள்ள இந்த உப்பு, இந்த மீன் போல இந்த உலகப் பொருள்கள் வந்து இருக்கின்றன. பெருமான் வந்து வியாபகம். எனவே அந்த உயிர் வந்து அதற்குள் அடங்கிய வியாபியம், மற்றதெல்லாம் அதற்குள் அடங்கிய வியாத்தம் என்று ஒன்று சொல்லப்படும். எனவே அந்த திருவுருள் உபதேசமாகி அந்த வியாபகத்துள் இந்த சீடனுடைய அறிவு வந்து வியாபியமாக அடங்கி இருக்கின்றது, ஆழ்ந்து இருக்கின்றது. எப்படி இந்த ஆற்று நீர் வந்து கடல் நீருக்குள் புகுந்து அடங்கி இருக்கின்றதோ அது போல இந்த ஆன்மாவின் அறிவிக்க அறியும் அறிவு, உணர்த்த உணரும் அந்த அறிவு என்ன செய்கின்றது? பெருமானின் முற்று அறிவுக்குள் வந்து இருக்கின்றது. அப்போது அறிபவன் அறியப்படும் பொருள். அது எப்படி சொல்லலாம்? வடமொழில வந்து ஞாதா, ஞாதா அல்லது ஞாதுரு அப்படின்னு சொன்னா வந்து அறிபவன். ஞேயம், ஞேயம் என்றால் அறியப்படும் பொருள். ஞானம்னா அறிவு, திருப்புடின்னு சொல்லுவாங்க. இது தமிழ்ல வந்து அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவு. அப்படி எப்ப என்ன செய்யறாங்க? இப்ப இந்த ஆன்மா என்னது? ஆன்மாவோட அறிவு வந்து சிவனுடைய முற்றறிவுக்குள் அடங்கி விடுகின்றது. முற்றறிவுக்கு அடங்கி இந்த பெருமான் கொடுக்கக்கூடிய அந்த சிவானந்தத்தை மட்டும் அது அறிந்து அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றது. அப்பொழுது அறிபவன் அறியப்படும் பொருள் என்ற அந்த வேதம் வந்து கிடையாது. அந்த சிவ அனுபவம் மட்டுமே இருக்கும். வந்து அந்த கருத்தை, அந்த அனுபவ நிலையை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். இந்த ஆன்மா அறிவு எதிர மாட்டிருக்குன்னா பாசத்துல வந்து மாட்டிருக்கு. அந்த பாசத்துல மாட்டிக்கிட்ட அந்த அறிவு வந்து தானா வந்து அதுல இருந்து விடுபடுமானா? அது விடுபட மாட்டாது. ஏன்னா அந்த ஆணவமாகிய அந்த பாசம் என்ன செய்கின்றது? அது மாயின் காரியமாகிய நமக்கு என்ன செய்யற? இந்த ஆணவ மனத்திலிருந்து விடுபடுவதற்காக பெருமான் வந்து மாயிலிருந்து தனு கரண போன போகங்களை கொடுத்தான்னு பார்த்தோம். அப்போது என்ன செய்த? பெருமான் வந்து இந்த பொறி புலன்கள் மூலமாக நமக்கு உலக அறிவு கிடைக்கின்றது. எனவே மாயின் காரியமாகிய அந்த பொறி புலனாகிய செயற்கை பாசத்தில், ஆணவம் வந்து இயற்கை பாசம், இது பெருமான் கொடுத்த செயற்கை பாசத்தில் இந்த அறிவு வந்து கட்டுப்பட்டு விட்டது. அப்போது நீரின் ஆழத்தில் மாட்டிக்கொண்டவன் அதில் அமிழ்ந்து கரையேற தெரியாத திகைத்து நிற்பது போல இந்த ஆன்மா என்ன செய்கின்றது? இந்த ஆணவ மனத்திலிருந்து விடுபடும் நெறியை அறியாது இடர்பட்டு கிடக்கின்றது. அப்பொழுது நீந்த தெரிந்தவன் என்ன செய்கின்றான்? இந்த உயிரை கொண்டு வந்து கரையில் சேர்ப்பது போல இந்த பெருமான் வந்து அந்த நெறியை என்ன செய்கின்றான்? இந்த அறிவிப்பவன் நீர் ஆழத்திலிருந்து அந்த அகப்பட்டு கொண்டவனை கரையேற்பது போல பெருமான் என்ன செய்கின்றான்? இந்த பிறவி கடலில் மாட்டிக்கொண்ட இந்த உயிரை வந்து கரை ஏற்றுகின்றான் என்ற கருத்தை வந்து இந்த பாடலில் வந்து சொல்லியிருக்கின்றான். இந்த பாடலுடன் வந்து நாம் நிறைய செய்வோம். 7 பாடல்கள் சிந்தித்திருக்கின்றோம். அடுத்த வகுப்பில் நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம். அடியார் குடும்பங்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம், ஐயங்களை கேட்கலாம். இன்னும் நிறைய பாடல் பாடலாம். சிவாய நம்ம திருச்சிட்டோம்னாங்க ஐயா. உண்மையிலே நல்ல கருத்து. உபதேசம் முதல் தந்தந்த உபதேசத்திலிருந்த எப்படி உபதேசம் அப்படின்றது விளக்கம் சிறப்பு. அதாவது உபதேசம்னா உபனா வாசம், நம்ம விரதம் இருக்கிறோம்ல, வாசம் உபதேசம். எதுக்கோசரம் இருக்கிற உபதேசம்னா பெருமானை நாடணும், பெருமானை நினைக்கணும்ன்றத வாசம் இருக்கு. வாசமா இருந்து அவங்க நினைக்கிறோம், அதனால உபவாசம் சொன்னீங்க. அடுத்தது உபம்னா பெருமான் பக்கத்துல வாசம் செய்யக்கூடியவர் அப்படின்றத சொன்னீங்க. உபநயனம், அத பிரம்ம உபதேசத்தை அந்த உபநயனம் பண்றவங்க இல்லையா, அந்த குழந்தைக்கு பிராமணன் தான் அது செய்வாங்க, உபநயனம் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஒரு 7 வயதான உபநயனம்னு சொல்லுவாங்க. அந்த உபநயனம் அது மாதிரி நம்ம சித்தாந்தத்துல பாத்தீங்கன்னா கூட நம்ம வந்து
நம்ம தீக்கை பெற முடியும், 7 வயசுல தீக்கை பெறலாம் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கும் உபநயனம் தான் அது. நம்ம குரு கிட்ட ஒரு உபதேசம் வாங்குறது உபநயனம் அப்படின்றத விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. உபதேசம் பக்கத்துல இருந்து சிவனை காட்டக்கூடிய அந்த உபதேசம், நம்ம என்ன காட்டக்கூடிய பெருமான் நமக்கு ஒரு அந்த குரு பரம்பரையில மாறுபடாமல் உபதேசம் செய்யக்கூடியது உபதேசன்றத அழகா எடுத்து கொடுத்தீங்க. இந்த சுய அனுபவத்தோட உபதேசிப்பாரு. எப்படின்னா அவருடைய இதை மாத்தவே மாட்டார். பெருமான் எப்படின்னா ஒரு ஆன்மா எந்த நிலையில பக்குவம் அடைஞ்சிருக்கு அந்த நிலையில தான் உபதேசம் கொடுப்பாரு அப்படின்றத விளக்கம் கொடுத்தீங்க. அப்புறம் வித்தி பஞ்சாக்கர வித்தி எல்லாம் எடுத்து சொன்ன யாகாசன சரீரம், பூதாகார சரீரம், அது எப்படி நம்ம உயிர் உற்பத்தி ஆகுறது என்று அந்த மழை மூலம் மேகமா போய் மேகத்துல இருந்த நீர் அது பயிர் செய்து பயிர்ல இருந்து தாய் தந்தில இருந்த கருவு உற்பத்தி ஆகி நம்ம உடம்பு எப்படி அந்த கருவா உற்பத்தி ஆகுறது, அந்த சரீரத்தை பத்தி அழகா எடுத்து சொன்னீங்க. வித்தை பஞ்சாக்கணி வித்தை அழகான வினைக்கு ஈடாக இறைவன் உடலை படைக்கிறான். மெய்கன் தேவனானோட ஒரு பாடல கூட விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ஆன்மாக்கள் நம்ம மல வாசனை போகணும், அந்த களிம்பு நீக்கணும். அந்த பாட்டு கூட பண்டாசுத்தத்துல ஒரு பாட்டு இருக்குன்னு விளக்கம் கொடுத்தீங்க. களிம்பு எடுத்தான் எங்களுக்கு கண்ணுதல் நந்தி, எல்லாம் நந்தி நந்தினா சிவபெருமான் தான். அந்த பெருமான் நமக்கு என்ன ஒளியாக காட்டி ஒளியாக நம்ம பாசத்துல நீக்கிற உயிரை சுற்றி இருக்கின்றதெல்லாம் களிம்புதான். அதான் நம்ம உடம்புல இருக்க சுற்றி இருக்கின்ற எல்லாமே இந்த மல ஐப்புலங்களால நம்ம மலத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த மலமெல்லாம் நீக்கணும்னா பெருமானுடைய சார்ந்து வாழணும். அந்த சார்ந்த வண்ணமா இருக்கிற அந்த பெருமானை நினைச்சு பசுத்தன்மையில் அந்த பாசத்தன்மையெல்லாம் நீக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா அந்த பெருமான் நமக்கு சிறந்த பேரொழியா நமக்கு பதிவு செய்கின்றான்றது அந்த பாடலை விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. பசுன்னா பாசமானவன் கண்மம் மாயி அந்த நெற்றி கண்ணுடைய சேவரும் நமக்கு அருள் சக்தி நமக்கு பதிய வைத்து எல்லா உயிர்களுக்கும், அதாவது ஒருத்தவங்க மனித பிறவிகள் எல்லா உயிர்களுக்கும் அந்த ஞானம் பெற செய்கின்றான் அப்படின்றது இந்த விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப அருமையான ஒரு விளக்கங்கய்யா. அதுக்கு அடுத்தது பாடல்ல நிறைய விளக்கம் கொடுத்தேன். திருநாக்கரசுல பாடல் எடுத்து கொடுத்தீங்க. காண்பார் கண்ணுதல் என்ற காட்டுகிறான் என்று களிம்பு சுத்தம் செய்வது போல தகரமா இருந்த பொண்ணு தகரமா இருந்த எண்ணெய் தங்கமாக மாட்டேங்கிறான்றத தேடி கண்டு கொண்டு பாடலுக்கு நிறைய விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. சிறப்பான ஒரு விளக்கம் மீறி. ஆனா விளக்கம் நம்ம மேலோட்டமா பார்த்தா கூட அந்த கருத்து எடுத்து எந்தெந்த பாடல் அந்த பாடல இருக்குன்றதை எடுத்து கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அதெல்லாம் நம்மளாம் தெரியாது. நமக்கு அந்த அர்த்தத்தை புரிஞ்சு கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு அறிவு இல்லைந்தான். அந்த அறிவை நீங்க ஒரு குருவா உபதேசம் செய்றீங்க இல்லையா, ஒவ்வொரு பாடலையும் எப்படி நம்ம மனத்தை நீக்கணும்ன்றது இப்படிதான் நினைச்சு நாங்க வழிபாடு செய்யணும். சிவசிவா. அடுத்ததுங்க அந்த பதிப்பாசம் பகர முடியல, ரொம்ப சிறப்பு. அது எப்படின்னா சிவன் தலைதான் அவரு பெருமான் பாசத்தை எப்படி நீக்கணும். ஏன்னா பழமையான அவரு எல்லாமே இன்பம் பாசம் எல்லாம் அற்றவர் தான் அவரு. பெருமான் மும்மடம் எல்லாமே இல்லை, அவருக்கு எதுவுமே இல்லை. ஆனா நம்ம எல்லாருமே ஆனாய்தான், நாமளும் உயிர் ஆனாய்தான், இறைவனும் ஆனாய்தான். ஆனா அவன் சித்து பொருள். ஆனா நாம என்ன பொருளாம், நம்ம சதசத்தா தான் இருக்கிறோம். பிறப்பு இறப்பு கிடையாது பெருமானுக்கு. அவருக்கு அருள் திருமணியாவே காட்சி கொடு, தோற்றம் மறைவு எல்லாம் அவரு அருள் திருமேனி. நம்ம மாயையிலே நம்ம தனு கரண போகை தோன்றி மறையக்கூடியது எப்பவுமே இதுலயே நினைத்து நம்ம வாழ்ந்துக்கிறோம். அந்த ஆன்மா என்னது, நம்ம பசுவான நம்ம ஆன்மாவிட குறிக்குது. ஆனா அந்த பாசம் ஆன்ம குணம் மாய குறிக்குது. பெருமான் தாய் போல நமக்கு சக்தியாக நம்ம ஊற்றி அந்த வினையெல்லாம் கழிச்சு மலபரி பாகமெல்லாம் கொண்டு வரத்துக்கு நமக்கு அருள் புரிகிறார்ன்றத அந்த பாடல்ல எடுத்து ரொம்ப அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. வேயின்னா மூங்கில்ன்றது தெரிஞ்சு விட்டோம், நீங்க சொன்னது தெரிஞ்சுனா. மூங்கில் வேயில் எழுகடல் போல மெய்யணும்ன்றீங்க. மூங்கில் ஒன்று உராய்ச்சும் போது ஒரு தீ மாதிரி ஒரு உற்பத்தி வரும் இல்லையா, எரியக்கூடிய ஆற்றல் உண்டு. அதனால என்னது, நம்ம மூங்கில் காடே அழிஞ்சிருன்னு சொல்லுவாங்க. அது போல ஒரு குரு நமக்கு உபதேசம் செய்தா என்ன நடக்கும்னா, நம்ம அந்த தத்துவம் அந்த மாதிரி எப்படி நம்ம ஆணவம் கண்மம் எல்லாம் அழிந்து போகும். அந்த மெய்யுன கோயில் நம்ம உடம்புடைய இருக்கிறாரு, அந்த தத்துவத்தை நம்ம உணர்ந்து நம்ம அந்த வழிபாடை கொண்டு வரணும்ன்ற மாதிரி அழகா அந்த பாடலை விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அவர் யாரு, பெருமான் உதயசூரியன். அந்த நெருப்பு போல நிறைய கருத்து எடுத்து சொன்னீங்க. அந்த பெருமான் நமக்கு உணர்த்துகிறார், நம்ம உடல்லே தான் இருக்கிறாரு, நம்ம உணரல, நம்ம இன்னும் உலக பற்றிலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த நிறைய பாடல் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அதுல இதயம்னா பூஜை செய்யற இடம், நெற்றினா தியானம் பண்ற செய்யற இடம், கொப்புள்னா அதுக்கு இன்னும் ஒண்ணு என்ன சொன்னீங்க, இதயம் பூஜை நெற்றி தியானம் இன்னும் ஒண்ணு சொன்னீங்களே மூன்றாவது. தொப்புள் ஹோமஸ்தானமா, ஓமஸ்தலமா, ஹோமஸ்தலம்.
ஹோமம் செய்வது, வேள்வி செய்வது, வேதி செய்வது. அது ஒண்ணுதான் புரியல. அதுக்கு பாட்டு கூட நம்ம திருநாக்கோசு பாடல் கூட எடுத்து இறைச்சியான உடம்பு, இந்த உடம்புல குடிகொண்டிருக்க பெருமான்ன்றது அந்த பாடலே விளக்க எடுத்து கொடுத்தீங்க. அப்புறம் 117வது பாடல்ல இந்த உயிரை சுற்றியுள்ள மலம் ரொம்ப சிறப்பு. சூரியகாந்தம் சூழ் பஞ்சு போடுது. சூரியகாந்த அந்த நம்ம அந்த ஒளிக்குண்டு சூரியகாந்த அந்த கண்ணாடின்னு சொல்லுவோம். அது பக்கத்துல பஞ்சு வச்சா கூட எரியாது. ஆனா அந்த சூரிய ஒளி அதுல பட்டு அது குவிச்ச பிற்பாடுதான் அந்த பஞ்சு எரியும். அந்த மாதிரி நம்ம உடம்பு என்னது, நமக்கு பக்கத்துல நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அது நிறைய பாடல்ல அந்த பஞ்சு ஒண்ணும் செய்யாது. ஆனா சூரிய போட்டு அதன் மூலம்தான் அந்த பஞ்சு எரியும். அது போல பெருமான் ஆன்மாவுக்குள்ள அந்த குருவின் மூலமாக வந்துதான் ஒரு பாசத்துக்கு, ஏன்னா அறிவித்தாதான் நம்ம மனம் அறியும், இல்லைன்னா அறியாது. அந்த பாசத்தை நீக்கக்கூடிய பெருமான் அவன் உண்டுக்குள்ளே இருந்து குருவின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறான் அப்படின்றத நம்ம தானாவே பாசத்தை நீக்க மாட்டோம். ஒரு உபதேசம் பெற்று குருவின் மூலமா உபதேசம் பண்றது நம்ம பாசத்தை நீக்க முடியும். நம்ம அறிவிற்றப்படும் ஜடப்பொருள், அந்த ஜடப்பொருள் எப்படி உணருன்றத அந்த பாடலை எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. சிவஞான சித்தியால ஒரு 28வது ஒரு பாடல் இருக்கு அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் உள்ள எடுத்து நான் படிச்சு பார்க்கணுங்க. 118வது பாடல மலம் போக்குதல் அப்படின்றத அந்த பாடலை எடுத்து கொடுத்தீங்க. 118ல மலங்களை தாம் என மாற்றி அருளி அப்படின்ற அதாவது சிவ சதாக்கியம், அமூர்த்தி சதாக்கியம், மூர்த்தி சதாக்கியம், கருத்துரு சதாக்கியம், கண்ம சதாக்கியம் சொன்னீங்க. அந்த ஒவ்வொரு சதாக்கியத்துக்கு இன்னும் ஒரு முறை சொன்னீங்க. அந்த சிவ சதாக்கியம் என்ன இடம், அந்த 5 நிலை சொன்னீங்க இல்லையா? ஒவ்வொரு நிலையும் 3வது மட்டும்தான் எழுதியிருக்க பிரம்மன்னு, 4வது கருத்துரு சதாக்கி ஈஸ்வரன் எழுதியிருக்கிறேன். அது மட்டும் இன்னும் ஒரு முறை சொன்னீங்க. சிவ சதாக்கியம் என்னன்னு. சதாக்கியம் 5மா. ஒண்ணு சிவ சாதாக்கியம், 2வது அமூர்த்தி சாதாக்கியம், அது எழுதிட்டீங்க. 3வது மூர்த்தி சாதாக்கியம், கர்த்திரு சாதாக்கியம், கர்ம சாதாக்கியம், 5 இருக்குங்களா? சிவ சாதாக்கியத்துக்கு தலைவன் சதாசிவன். அமூர்த்திக்கு ஈசன், மூர்த்திக்கு பிரம்மன். இல்ல அமூர்த்திக்கு ஆமா மூர்த்திக்கு பிரம்மன், கர்த்தருக்கு ஈஸ்வரன், கர்ம சாதகத்துக்கு ஈசானன். அப்புறம் 2வதுங்க அமூர்த்திக்கு ஈசன் வரும். சிவசாதாக்கியத்துக்கு சதாசிவன், சதாசிவம். அமூர்த்தி சாதாக்கியத்துக்கு ஈசன், மூர்த்திக்கு பிரம்மன், கர்த்தருக்கு ஈஸ்வர், கர்மத்துக்கு ஈசானன். இந்த 5 நிலை இருக்கின்றது எடுத்து கொடுத்தீங்க. அதுக்கு சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் 5 நோக்கி நம்ம எல்லாம் போய் அந்த நிலையில தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம மனசு என்னது, அந்த சுவை ஒளி நாட்டத்துல தான் நம்ம மனசு எல்லாம் 5 புலங்கள் வழியா எல்லாம் போய் நம்ம அழிவு நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஆனா ஒரு குரு உபதேசம் நல்ல வழியை காட்டும் அப்படின்றத அந்த பாடல் எடுத்து ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. இந்த பாடலையும் சிறப்பா சொன்னீங்க. எல்லாமே அந்த 5 நிலைகளையும் அந்த எப்படி நம்மளுடைய சுகத்தையெல்லாம் மாற்றி அருளை செய்கின்றான்றது அந்த பாடலை எடுத்துக்கிறது. 5 ஆணவம், கண்மையும், மாயையும், திரோதாயி, அந்த 5 தலங்களை பத்தி சொன்னீங்க. அந்த 5 தலங்களும் ஈசன் எல்லாமே நமக்கு பக்கூட்டு நிலையில ஆழமாக பாச நீக்கன செய்யக்கூடிய பெருமான்றத அந்த பாடல் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. 119 பாடல் வரைக்கும் விளக்கம் எடுத்து கொடுத்திருக்கீங்க. ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். ஒரு குரு உபதேசம் செய்தாதான் நம்ம நல்வழிய பெறக்கூடிய முடியும். இது குரு உபதேசம் அப்படின்ற தலைப்புல ஒவ்வொரு பாடம் நம்ம என்னது களிம்பிலேதான் இருக்கும். நம்ம சொம்புல களிம்பு இருந்துட்டு தான் இருக்கும். நம்ம செம்பு சொம்புல அது என்னது அப்பப்ப சுத்தப்படுத்தி களிம்பு நீக்குவது போல நம்ம ஆன்மம் பாசத்திலேதான் கட்டுக்கொண்டு கிடக்கும். அந்த பாசம் நீக்கிறது ஒரு அப்பப்ப நீக்கினே இருக்கணும். அப்ப குருவோட உபதேசம் கேட்டுக்கிட்டே இருந்ததான் நம்ம மனமெல்லாம் நீங்கி நம்ம இறைவனை ஒப்புக்கு வர முடியும்ன்ற கருத்து ரொம்ப அருமையான கருத்துங்க. சிவாய நம்ம திருடைய வணக்கிய சொன்னீங்க. வியாபகம் அவன் எப்படி இருப்பான் பெருமான்? வியாபகமா இருப்பான். கடல் நீரு உப்பு இருக்கு, ஆனா பெருமான் வியாபகமா இருக்கான்றான் சொன்னீங்க. வியாபியம் உயிர் உப்பு உலக பொருள் எல்லாமே அதுல இருக்கின்றது. வியாபியமா இருக்குன்னு வியாக்கணும் அதுல அடங்கி எல்லாமே இருக்கின்றது. அது மாதிரி அந்த ஆன்மா அறிவித்தாதான் அறியும். அறிபவன் அந்த
அறிபவன் பெருமான் தான். அறிவிப்படும் பெருமான் தான். நம்ம அறியப்படும் பொருளாக இருந்து அதெல்லாம் அறிந்து நம்ம மனத்தை நீக்கணும் அப்படின்ற விளக்கம் நம்ம அனுபவம் சிவ அனுபவம் பெறணும்ன்றத விளக்கம் அருமையா எடுத்து சொன்னீங்க. நன்றி, நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். நம்ம வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு மற்ற அடியாருக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு உண்டு. வான்மிகில் வழாது பெய்க மடி வளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோர் வாழ்க அருண்முகம் வாழ்க வெற்பை ஒரு செய் தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க, நன்றிங்க. அருமையான விளக்கம் கொடுத்தீங்கன்னா நிறைய எழுதி வச்சிருக்கிறேன். ஆனா மற்ற அடியார்கள் பேசணும் இல்லையா, அதனால